பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மௌலவி பிஜே அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக மிக தாழ்மையான மோசமான விமர்சனங்களை வைத்ததை சுட்டி காட்டி நாம் பேசியிருந்தோம். அவைகள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல் அதுக்கு அடிப்படையாக அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே இட்டுக்கட்டவைகள், பொய்யானவைகள் அப்படின்றெல்லாம் என்ன செய்தோம், நம்ம சொல்லியிருந்தோம். அந்த விமர்சனங்கள் மிக மோசமானவைகள் அப்படின்றதுக்கு நம்ம சொன்னது என்னென்னா, அஹ்ல பைத் வேஷம் போடக்கூடியவர் என்றது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முனாஃபிக்காக சித்தரிக்கிற மாதிரியான வார்த்தை. அது அந்த வார்த்தை பிரயோகம், அந்த வார்த்தை. அப்போது உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இல்லாது விட்டாலும் கூட இந்த வார்த்தை பிரயோகம் என்ன, நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வெறுப்பு என்ன செய்து அது காட்டுகிறது. அதுபோல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை அப்படி என்று சொன்னது, அவர் உத்தமர் அல்ல, உத்தமர் வேஷம் போடக்கூடியவர் என்ற மாதிரியான கருத்து அதில் என்ன செய்யுது, மிச்சம் தெளிவாகவே என்ன செய்யுது இருக்குது. அதுபோல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இழிந்தவராக உஸ்மான் ரலியல்லாஹு ஆக்க வேண்டும் என்பதற்காக மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை வச்சுக்க என்ன செஞ்சார், இதை செஞ்சுக்கிறாரு. அப்போ கொலை பண்ணுறதை விரும்பினார், கொலை பண்ணுறதை என்ன செஞ்சார், திட்டம் போட்டார், பதவி வெறி பிடிச்சி என்ன செஞ்சார், இதை செஞ்சார் அப்படி என்று சொன்னதெல்லாம் உண்மையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறு விட மாட்டார்டா, தவறு விடுவார்கள். ஆனால் இதெல்லாம் அலி ரலியல்லாஹு எண்ணங்கள்லையும் அவருடைய நோக்கங்கள்லையும் தவறு சொல்லக்கூடிய வசனங்கள். அப்படின்னா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தவறு ஏற்படும் என்றது வேறு, அவர் பிளான் பண்ணி இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டார் என்ற மாதிரியான என்ன கருத்தை கொடுக்கக்கூடியது வேறு. அவர் இப்படி சொர்க்கவாதியாக மாறுவார் அப்படி என்ற கேள்வி என்ன செஞ்சிடும் வந்துடும். நாளைக்கு சிலர் உங்களோட ஸ்பீச்சை கேட்கக்கூடியவங்க இந்த சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்படக்கூடிய ஹதீஸ் பலகீனமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் என்ன செய்யும் அவங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் அது அன்றைக்குரிய சிறப்பு தான் என்று வேறு ஒரு இடத்துல சொல்லிக்கிறீங்க. என்றைக்கு சொல்லப்பட்டுச்சோ அதெல்லாம் அந்த நேரத்துக்குரிய சிறப்பு தான், அதுக்கு பிறகு உள்ள சிறப்பு இல்லைன்னு சொல்லி என்ன சௌர் முஸ்தபா மாவியர் இல்லாங்க போன்றவங்களுக்கு சொன்ன மாதிரி என்ன இதுக்கு என்ன செஞ்சுக்குது சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதனால் இது மிகவும் ஒரு தவறான இது. அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மிகவும் இதுக்கு பிறவாவது இந்த மாதிரியான வார்த்தை இதுக்கு நீங்கள் வலு சேர்த்து விட்டு போகாமல் அதில் தௌபா செஞ்சு மீண்டு இந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்திக்க கூடாதுன்னு நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், அதில் சொல்லியிருக்கணும். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நுழைவதற்கு நேரத்தில் இன்னொரு பகுதியை நம்ம பார்த்துடணும். மௌலவி பிஜே அவர்கள் என்னோடய ஃபஸ்ட்டு மறுப்பில் என்ன செஞ்சிருந்தாருண்டா, நான் இந்த விமர்சனங்களை வைக்கிறேன், நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கூடாது, அது பிழையானது, அவர் கண்ணியமானவர், விமர்சனம் இருந்தால் கூட அந்த விமர்சனங்களை சரியான இதில் சொல்லிக்கணும், சரியான அறிவிப்பாளர் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கணும், அதை சொல்லியிருக்கணும் அப்படி என்று சொல்கிறேன். அப்படி சொன்னதுக்கு மௌலவி பிஜே என்ன சொல்கிறார், நான் அலி ரலியல்லாஹு அஹ்லுல் பைத் வேஷம் போட்டவர் ஏன் தெரியுமா சொன்னேன் என்று விளக்கம் சொல்கிறார். பாருங்க, அஹ்ல பைத் வேஷம் போடுறவர்னு சொல்கிற வாசகத்தை வச்சு விளங்குறீங்களே. முதல்ல அஹ்ல பைத்துனா என்ன? அகல பைத்தில் மருமகன்லாம் வருவாங்களா? அகல பைத்து என்பதில் உங்கள் மகனை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது பெண்ணுங்க அகல பைத்து ஆகுமா? உங்கள் மகனும் அந்த பொண்ணும் சேர்ந்து பெற்ற புள்ள வேண்டாம் உங்கள் அகல பைத்தில் வருமே தவிர, உங்கள் குடும்பத்தில் வருமே தவிர, மருமகன்லாம் அகல பைத்தில் வருவாங்களா? உலகத்தில் எங்கேயாவது வருவாங்களா? என்ன அது முறிந்து போகக்கூடிய உறவு. இன்றைக்கி என் மகனுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், முறிஞ்சிட்டாங்கன்னா இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ கல்யாண உறவு என்பது ரத்து செய்வதற்கோ தொடர்வதற்கோ சந்தேகத்துக்கு உள்ள ஒரு உறவு முறை. அது பிள்ளைங்கிற உறவு மாறாத உறவு முறை. அகல பைத்துன்னு எதை சொல்லணும்னு சொன்னால் மாறாத உறவை சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை அகல பைத்துன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, மறுவாழ்க்கை செய்யக்கூடாதுன்றலாம் அந்த கண்டிஷன் இருக்கிறதுனால சொல்லுவோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இப்போ அகல பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் ஃபாத்திமா அகல பைத்து தான். ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணதுன்னா அலி அகல பைத் ஆவாரா? எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன், அகல பைத் வேஷங்கிறேன். இவர் எப்படி அகல பைத் ஆவார்னு? ஃபாத்திமா அகல பைத் ஆவாங்க, ஹசன் ஹுசைன் அகல பைத் ஆவாங்க. இவர் அகல பைத் ஆவார்னா உஸ்மானி ஆக மாட்டேங்கிறாரே. உஸ்மான் 2 மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. உஸ்மான் ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை கல்யாணம் பண்ணவர், ருக்கையாவையும் உம்மு குல்சுமையும் கல்யாணம் பண்ணவர். அப்போ 2 மகளே கல்யாணம் பண்ணவர் ஏன் அகல பைத் போகல? அப்போ அவர் அகல பைத்தானே கொல்லப்பட்டிருக்கிறாரு. கொல்லப்பட்டு நம்ம அகல பைத்தாச்சேன்னு அவருக்கு ஏன் துடிக்கலைன்னு அந்த அர்த்தம் வராதா? இதுக்கு அகல பைத்துன்னா அகல பைத்து இல்லாமல் அகல பைத்துன்ற அந்த பில்டப் பண்ணதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லப்பட்டுச்சு. அதையும் கூட விவாதிப்பாங்க. நீங்கள் அகல பைத் வேஷம் போடக்கூடியவர் என்று சொன்னதுக்கு காரணம், அகல பைத் இல்லாமல் அவர் தன்னை அகல பைத்துன்னு சொல்லிக்கொள்கிறாரே. அப்போது அதில் உண்மையிலே அலி ரலியல்லாஹு அகல பைத் இல்லையாம், ஆனால் அவர் அகல பைத்தான தன்னை சொல்லிக்கின்றார். அதுக்கு தான் நான் அஹ்லுல் பைத் வேஷம் போடக்கூடியவன்னு சொன்னேன். அப்புறம் அலியில் நடிச்சுக்கிறான்.
அஹ்லு பைத் இல்லாமல் அவர் தன்னை அஹ்லு பைத் என்ன செஞ்சுக்கிறாரு சொல்லிட்டு இது அலி ரலியல்லாஹு அன்ஹு குஃப்ருன்னு சொல்கிறதுக்கு சமம் இல்லையா? தன்னை ரசூலுல்லாஹ்ங்கட கூட அஹ்லுல் பைத் இல்லாமல் அஹ்லுல் பைத்னு சொல்லி கொண்டது. சரி, இதுக்கு என்ன மறுப்பு, இதுக்கு என்ன விளக்கன்னு கேட்டால் இதை கேளுங்க. நான் ஏச மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிவிடுறார். அப்போ இந்த விஷயத்தில் வச்சுக்கிட்டு இதில் இது உண்மை தான். இது அவர் அந்த அலி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஃபாத்திமாவும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த விஷயத்தை அவருடைய சிறப்புக்குரியதாக எடுத்துக்கொண்டுறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அகல ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பது இவங்க தாங்கன்று சொல்கிறாங்க. இவங்க மட்டும்தாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்று சொல்வது இவங்க தான். ஒரு ஆளுடைய குடும்பத்தார் என்று சொல்வது யாரை குறிக்கும் என்பதில் இந்த விஷயத்தை விளக்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டால், இந்த வழிகட்ட கூட்டத்தார்களும் ஷியாக்களும் இந்த பரைலவிகள் என்று சொல்லக்கூடிய கபர் வணங்குகிற கூட்டத்தார்களும் அலி அவர்களையும் அவங்க குடும்பத்தாரையும் போற்றுகிறோங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா, அகல பைத்துன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, அகல பைத்துனா வீடு, அகல பைத்துனா வீட்டுக்காரன்னு அர்த்தம். இந்த அகல பைத்துங்கிற வார்த்தையை வைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய அகல பைத்தை நம்ம மதிக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய அகல பைத்து பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அலியை போற்றுவதற்காக வேண்டி இந்த ஒரு வாதத்தை வைப்பார்கள். அதனால் இந்த அகல பைத்துண்டா என்னங்கிறது விளங்கிக் கொள்ளணும். அவரும் ஒரு அகல பைத்தில் வருவார் என்பது விஷயம் வேறு. ஆனால் அகல பைத்துன்ற விஷயம் எதுக்கு அகலு என்று சொன்னாலும் அகல பைத்து என்றாலும் ஒரே அர்த்தம் தான். அதாவது என்னுடைய அகலி, என்னுடைய அகலு என்று சொன்னாலும் அகலு பைத்தி என் வீட்டுடையவர்கள் என்று சொன்னாலும் ஒரு அர்த்தம் தான். என்னுடைய குடும்பத்தார் என்பது எதை குறிக்கும்? என் மனைவி, என் மக்கள், அந்த மாதிரி உள்ளவங்களை குறிக்கும். அது என் வீட்டை சேர்ந்தவர்கள் என்பது அப்படித்தான் எல்லாத்தையும் குறிக்கும். அப்போ அகல பைத்து அகலுங்கிற வார்த்தை மனைவிமார்களை நீக்கிட்டு அகல பைத்து சொல்லவே முடியாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலிக்கும் ஆயிஷாவுக்கும் சண்டை நடந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அகல பைத்து பக்கம் நிற்கணும். அகல பைத்து ஆயிஷா தானப்பா, மனைவி தானே முதல்ல அகல பைத்து. அகல பைத்துனா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பது ஒரு மனிதருடைய குடும்பத்தார் என்பதே மனைவிக்கு தானே ஃபஸ்ட்டு சொல்லப்படுது. அப்புறமேல அவங்க மூலமாக உள்ள பிள்ளை குட்டிகளுக்கு ரெண்டாவது தானே சொல்லப்படுகிறது. அவங்களும் வருவாங்க. அகல பைத்து ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரில் ஹசன் ஹுசைன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அலி ஃபாத்திமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? குடும்பத்தார் தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பது இவங்களைத்தான் குறிக்கும், அவங்க மனைவிமார்களை குறிக்காது, இன்னும் பலரை குறிக்காது என்று இந்த ஷியாக்களுடைய கூட்டம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஏராளமான அகல பைத்துகளை எல்லாம் காஃபிராக்கி விட்டுருவாங்க. அதுக்காக வேண்டி இந்த இடத்துல நம்ம அகல பைத்துங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், அதனுடைய மீனிங் என்ன, அகல பைத்துங்கிறது குர்ஆன் ஹதீஸில் என்னென்ன அர்த்தத்தெல்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத விளங்கிக்கிறணும். இப்போ அகலுன்றாலும் அகல பைத்து ஒரே அர்த்தம் நல்லா விளங்கிக்கிறணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி ஆளு முகமதுங்கிறீங்கள, ஆளு என்றாலும் அகலு என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ஆளு முகமதுனா முகமதுடைய குடும்பத்தார் மீது செலவாத்து சொல்கிறோம். முகமதுடைய குடும்பத்தார் என்றால் யார்? அப்போது இதில் என்ன சொல்கிறாருண்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லு பைத்தில் வருவார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. சரியா? அலி வருவார் தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத்து தான், அதில் சந்தேகம் கிடையாது அப்படின்றாரு. இது எப்போ பேசினதுன்னா, இந்த புதுசாக ஒரு வருஷத்துக்குள்ளே போன நோம்பில், இது நோம்பில் போன நோம்பில் பேசினது அஹ்லுல் பைத்தில் வருவார்ண்டு. பக்கத்தில் அஹ்லுல் பைத் இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் எப்படி வருவாருண்டு? அப்போ பக்கத்தில் உள்ள சகோதரர் சிரிச்சு கேட்கிறார், பயான் கேட்குறாரான்னு தெரியும் எனக்கு. மௌலவி பிஜேட பயானை கேட்டிருந்தா அவரே திருப்பி அந்த இடத்துல கேட்டிருக்கணும். போன தொடரில் தானே சொன்னீங்க நீங்கள் அஹ்லுல் பைத்தில் வருவார், சந்தேகமே இல்லை, மாற்று கருத்தே இல்லைன்னு. ஹசன் ஹுசைன் வருவார், அலி ரலியல்லாஹு வருவாங்க, அஹ்லுல் பைத்தில் வருவான்றதுல மாற்று கருத்தே இல்லைன்னு சொன்னீங்களே. இப்போ இந்த தொடரில் முஜாஹித் மௌலவி வேஷம் போடக்கூடியவர் அப்படி என்று சொல்லி நீங்கள் எப்படி அலியில் எனக்கு சொல்லுவீங்கன்னு கேட்டோன்னே, அலி எப்படி அஹ்லுல் பைத்தில் வருவார்னு நீங்களே திருப்பி என்ன செய்றீங்க, கேட்குறீங்க. எப்படி இது? ஒரு வருஷம் தானே, அதுக்குள்ளே அலிலாம் கூட தொடரை நோன்பு இதை முடிஞ்சு அலிலாம் தொடர் போகுது 49வது பாகன்னு நினைக்கிறேன். அந்த முழு தொடரே நான் கேட்டேன். எனக்கே ஆச்சரியமாயிருந்துச்சு இந்த பதில். அஹ்லுல் பைத் இல்லைன்னு எனக்கு மறுப்பு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் அஹ்லுல் பைத்தில் வருவாருன்னு. இது கொஞ்சம் அலிரல்லாங்க எப்படி அஹ்லுல் பைத் இப்போ கேட்குறாரு தானே, மருமகன் எப்படி அஹ்லுல் பைத்தில் வர, உஸ்மானே வரலேண்டு. மருமகன்ன்றதுனால தான் அலி ரலியல்லாஹு அஹ்லுல் பைத்தில் வந்தாங்களா? அது கூட முதலாக விளங்கணுமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்து மனாஃப், அப்து மனாஃபுக்கு 4 பிள்ளைகள். அப்து மனாஃபுக்கு 4 பிள்ளைகள், ஒன்று முத்தலிப், ஒன்று ஹாஷிம். முத்தலிப் ஹாஷிம் ஒரு சைடில் வைங்க. இந்த பக்கத்தில் அதாவது நௌஃபல் அப்து ஷம்ஸ், நௌஃபல் அப்து ஷம்ஸ்.
அப்துல் ஷம்ஸில் பரம்பரையில் தான் உஸ்மான் ரதியுல்லாங்க, முஆவியா ரதியுல்லாங்க, மர்வான் இப்னு ஹக்கம் எல்லாம் அப்துல் ஷம்ஸில் பரம்பரையில் வரவங்க. இதில் நௌஃபலோட பரம்பரையில் ஜுபைர் இப்னு முத்தையும். சரியா? அந்த இடத்துல முத்தலிபும் ஹாஷிமும். இந்த ஹாஷிம் வந்து பள்ளத்தாக்குள்ளே போன உடனே அடைச்சாங்க தானே, ஹாஷிம் பரம்பரை உள்ளவங்களை அந்த பள்ளத்தாக்கில் அடைச்சாங்க 9ஆம் ஆண்டு ஹிஜ்ரி, அந்த ஷேபு அபி தாலிப். அதில் பனு முத்தலிபும் போய் சேர்ந்துக்கினாங்க. நான் எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களை அடைக்கிறீங்களா, அவங்களும் போய் சேர்ந்துக்கணும். இவங்க சேரலை, அப்துல் ஷம்ஸு நௌஃபல் சேரலை. ரசூல்லாங்கிட்ட பிற்காலத்தில் இஸ்லாமெல்லாம் வந்து பரவுற சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து கிடச்சோடனே இந்த முத்தலிப் பரம்பரையில் உள்ளவங்களுக்கும், அப்துல் மனாஃப்ட புள்ளகளான முத்தலிப் பரம்பரையில் உள்ளவங்களுக்கும் ஹாஷிம் பரம்பரையில் உள்ளவங்களுக்கும் பங்கிடுறாங்க. அதே லிஸ்ட்டில் வரவங்க தான் முத்தலிப், ஹாஷிம், நௌஃபல், அப்துல் மனாஃப். இந்த நௌஃபலுக்கு அப்துல் மனாஃப்ட பரம்பரையில் வந்தவங்களுக்கு கொடுக்கல, அதில் உஸ்மான் ரலியல்லாஹு நிற்கிறாங்க, அது கொடுக்கல. அப்போ ஜுபைர் இப்னு முத்தையும் நௌஃபல் பரம்பரையில் வரவர், அப்துல் ஷம்ஸ் பரம்பரையில் வர உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. நாங்கள் போய் என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்போம், ஆத்தைத்த பனி முத்தலிப் வ தரக்தனா, பனு முத்தலிபுக்கு கொடுத்தீங்க, எங்களே விட்டுட்டீங்களேன்னு போய் கேட்போம் அப்படின்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட போகிறாங்க, எப்படி விட்டுட்டீங்க, ஒரே 4 பேரும் சகோதரர்கள் தானே அப்படின்ட்டு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா பனு ஹாஷிம் பனு முத்தலிப் ஷெய் உன் வாஹித். பனு ஹாஷிமும் பனு முத்தலிபும் ஒரே நபர்கள் தான், அவங்க 2 அல்ல. காரணம் மார்க்க ரீதியாக சப்போர்ட்டர்ஸாக அவங்க ஆரம்பத்திலேருந்து அதில் இருந்தவங்க, முழு கோத்திரமாக போய் என்ன செஞ்சவங்க, நின்றவங்க, என்னால் 2 உண்டு தான் அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு முத்தலிபும் பனு ஹாஷிமும் ஒன்றுன்றாங்க. அதனால தான் இந்த 2 பரம்பரையில் வார எல்லாரையும் அஹ்லுல் பைத்துன்னுவாங்க. இந்த 2 பரம்பரையில் வார எல்லாரையும் அதில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களாம் அஹ்லுல் பைத்துன்னுவாங்க. இமாம் ஷாஃபி வந்து முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அல் முத்தலிபி, முத்தலிபினா முத்தலிப் பரம்பரையில் வரவங்க இமாம் ஷாஃபி. அதனால் இமாம் ஷாஃபி என்ன செய்ய மாட்டாரா, சதகாலாம் எடுக்க மாட்டாரா, அந்த பரம்பரையில் வரவரண்டு முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அல் முத்தலிபி. சரியா? முத்தலபி அல்ல, முத்தலிப். சரியா? முத்தலிபி இந்த சப்ஜெக்ட். அப்போது இதுதான் முத்தலிப்னு சப்ஜெக்ட். அப்துல் முத்தலிப் இல்லை, அப்துல் முத்தலிப் இல்லை, முத்தலிப். அப்துல் முத்தலிப்னு பேர் வந்தது பின்னால் வேற ஒரு சப்ஜெக்ட் அது. சரி, இப்போது இந்த ஹாஷிம் இருக்கிறார் தானே, இந்த ஹாஷிம் பரம்பரையில் வாரவங்க எல்லாருமே அஹ்லுல் பைத், இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், எல்லாரும் அஹ்லுல் பைத்ன்றதுல சந்தேகம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாட புள்ள, அலி ரதியுல்லாஹு அவங்க அபூ தாலிப்ட புள்ள, அலி ரதியுல்லாஹு அபூ தாலிப்ட புள்ள, ரசூலுல்லாஹ் அப்துல்லாட புள்ள. இவங்க 2 பேரும் சகோதரர்கள், அப்படி தானே? அப்துல் முத்தலிபில் பிள்ளைகள் அபூ தாலிபும் அப்துல்லாவும் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் ஹாஷிம்ட புள்ள. அதனால தான் அவருக்கு அஹ்லுல் பைத். கல்யாணம் முடித்தாலும் இல்லாட்டி அஹ்லுல் பைத் தான் அவர். கல்யாணம் முடித்தாலும் முடிக்காத விட்டாலும் யார், அலி ரதியுல்லாஹு அஹ்லுல் பைத். உஸ்மான் ரதியுல்லாஹு இந்த பரம்பரையில் உள்ளவங்க, அபூபக்கர்லாம் உமர்லாம் வேறு சைடில் உள்ளவங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுக்கு 3 மகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பெண் மக்கள். சரியா? ஜைனப், உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா, 4 பேர். ஃபாத்திமா முடித்தவங்க அலி ரதியுல்லாஹு அன்ஹு. அதே போல் உம்மு குல்சூமே ருக்கையா முடித்தவங்க உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரதியுல்லாஹு இந்த பரம்பரையில் இல்லை. சரியா? பனு அப்துல் ஷம்ஸ் பரம்பரையில் போகிறவங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அஹ்லுல் பைத் இல்லைன்ட்டாங்க, முடிஞ்சுது. அடுத்த யார், ஜைனபை முடித்தவங்க அபுல் ஆஸ் இப்னு ரபி, அவரும் அப்துல் ஷம்ஸ். ரசூலுல்லாஹோட 2 அதாவது 3 புள்ளகளை முடித்தவங்க 2 அப்துல் ஷம்ஸ் பரம்பரையை சேர்ந்தவங்க, அபுல் ஆஸ் இப்னு ரபி, ஜைனப்ட மருமகன். அப்போ அவங்க யாரும் மருமக்கள் யாரும் என்ன செய்யலை, இதில் வரலை அஹ்லுல் பைத்தில். அலி ரலியல்லாஹு மட்டும் தான் அஹ்லுல் பைத். அதனால் பனு ஹாஷிம் பரம்பரையில் வரவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா எல்லாம் முடிச்சோம். அதனால தான் அஹ்லுல் பைத்துண்டு. இது நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இதில் சுருக்கத்தை பிஜே அதில் பேசியிருந்தார் மௌலவி பிஜே. எதில் அலி ரலியல்லாஹு அஹ்லுல் பைத்துன்ற அதில் பேசுகிறாரு. மனைமார்கள் வருவார்கள், பனு ஹாஷிம் வருவாங்க, பனு முத்தலிப் வருவாங்க அப்படின்னு பேசுகிறார். அதில் தான் அஹ்லுல் பைத். உஸ்மான்லாம் வரலன்றதுக்கு இதான் ரீசன். ஷியாக்கள் வந்து அதை நிராகரித்த சப்ஜெக்டில் அவங்க மனைவிமார்களை வர விடமாட்டாங்க. இன்னும் ஹசன் ரதியல்லாஹு அவங்கள கூட டேமேஜ் பண்ணுவாங்க அந்த இது கொடுத்ததுக்கு. அந்த பாயிண்டெல்லாம் வேறு. அப்பாஸ் பரம்பரையில் உள்ளவங்களை அவங்க எடுக்க மாட்டாங்க. அது ஷியாக்களோட சப்ஜெக்ட். நீங்கள் ஷியாக்கா மறுப்பு சொல்லிட்டீங்க. சரியா? இல்லையே. அப்போ அலி ரதியல்லாஹு அவர்கள் அஹ்லுல் பைத் இல்லை என்று சொன்ன, அதாவது அஹ்லுஸ் சுன்னாவுடைய முதல் மனிதர். சரியா? அப்போது எப்படி நீங்கள் வந்து இந்த இதில் ஷியாவுக்கு எதிரான வட்டத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு அதை ஒரு நாசிபியா சிந்தனை போக்கு உங்கள்கிட்ட வெளிப்படுது. இதில் நீங்கள் நாசிபியா இல்லைன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் நாசிபியா சிந்தனை போக்கு தான் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு இவ்வளோ விரோதமாக செயல்படுற. நீங்கள் தான் அஹ்லுல் பைத்னு சொல்லி அடித்து பேசிக்கிறீங்க. வருவார்கள். இந்த ஆரம்ப பகுதியை மட்டும் பாருங்கள். நான் ஏச மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிவிடுறார். அப்போ இந்த விஷயத்தில் வச்சுக்கிட்டு இதில் வந்து இது உண்மை தான். இது அவர் வந்து அந்த அலி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர் தான், மாற்று கருத்து கிடையாது. மாற்று கருத்து கிடையாதுன்றார். இங்கே என்ன சொல்கிறாரு, அது எப்படி வருவார்னு இருக்கிறார். பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரர் என்ன செய்கிறாரு, 2 சரிதான மாதிரி அது நான் நினைக்கிறேன் பயம் கேட்குறது இல்லையா, அல்லது என்னன்னு விளங்கல, அது இப்போ இது தக்லீத் இல்லையா, இது எவ்வளோ பெரிய பிழை, அவர் எதை சொன்னாலுமா நீங்கள் அப்படி இருந்துட்டு அஹ்லுல் பைத் இல்லைன்றார். கருத்து முரண்பாடான விஷயத்தை பேசினா கூட பரவாயில்ல, அஹ்லுல் பைத் இல்லை என்றாரு. அதை கேட்டுட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இது என்னத்தை சொல்கிறது?
இது இது தக்லீது இல்லைன்னா எனக்கு தக்லீதுக்கு வேறு அர்த்தம் தெரியாது. சரியா? இது தக்லீது இல்லைன்னா தக்லீதுக்கு வேறு ஒரு அர்த்தம்னு தெரியாது. இது ஒரு தவறான ஒரு போக்கினத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த ஷியா சப்ஜெக்டான அந்த இதுக்கான ஒரு பதில். இப்போ அடுத்தது என்னென்னு சொன்னால், மௌலவி பிஜே அவர்கள் அதாவது மாலிக் இமாம் சொன்னதாக ஒரு செய்தி சொல்லுவார். ரைட்டா? மாலிக் இமாம் சொன்னதாக ஒரு செய்தி சொல்லுவார். அது என்ன செய்தி அப்படின்னா இதில் பாருங்கள். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கோத்திரத்தவர்களுடைய குப்பை மேட்டில் எரியப்பட்டிருந்தார்கள் 3 நாட்கள். உஸ்மான்லாம் கொல்லப்பட்டு 3 நாட்கள் எரியப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 12-13 பேர் சேர்ந்து இரவோடு இரவா அவரை தூக்கிக்கொண்டு போய் என்ன அடக்கினாங்க. அதுவும் எங்கே அடக்கினாங்க? ஹஷ் கௌகப். அது ஹஷ் கௌகப்னு சொல்லலாம், ஹஷ் கௌகப்னு சொல்லலாம். ரைட்டா? அதில் என்ன செஞ்சு அடக்கினாங்க அப்படின்னா கௌகப் என்றவருடைய தோட்டத்தில் அடக்கினாங்க. பக்கையில் வந்து இப்போ இன்றைக்கு நம்ம ஹரத்துக்கு இந்த மதீனாவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால், மதீனாவுடைய கிழக்கில் தானே அது இருக்குது, என்ன இந்த பக்கை இருக்குது. அந்த பக்கையில் நீங்கள் அதாவது வட மேற்கு பகுதியில் பார்க்கலாம். வடமேற்கு பகுதி, அதாவது நீங்கள் என்ட்ராகிற இடம், இங்கே பள்ளிக்கு என்ட்ராகிற இடம் இப்படி நம்ம இப்படி என்ட்ராகிறோம்னு சொன்னால் இந்த பின்பக்கத்தில் வலது மூலையில் அது பக்கையுடைய பகுதி. அதான் ஹஷ் கௌகப் இடம் பண்ணி இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அடையாளப்படுத்தி. அதுதான் பக்கையுடைய தொங்கல். அன்றைக்கு அது இன்னொரு ஆள்கிட்ட தோட்டமாக இருந்துச்சு. வரலாற்றில் என்ன சரியான செய்யணும், அதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கியிருந்தார்கள். அந்த கௌகப் என்ற ஒரு அன்சாரி தோழர்னு சொல்லப்படுது, அல்லாஹு ஆலம், வாங்கியிருந்தார்கள். வாங்கி அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா பக்கியோடு சேர்த்துருந்தாங்க, அடக்கிறதுக்காக சேர்த்துருந்தாங்க. ஆனால் யாரும் அந்த ஹஷ் கௌகப்பில் அடக்கிறத என்ன செய்யலை, பக்கி தானே காலகாலம் வைக்கிறதால் அதில் அடக்கப்படுறது தான் விரும்பினாங்க. இதில் அடக்கப்படுறத என்ன செய்யலை, விரும்பலை. உஸ்மான் ரலியல்லாஹு தான் முதலாக அடக்கப்பட்டாங்கன்னு வரலாற்றில் வருது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அங்கே தான் அடக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கொள்வோம். அவர் வாங்கி இடத்த கொடுத்தன்னு. இதெல்லாம் சப்ஜெக்ட். அவரை குப்பமேட்டில் எரிஞ்சிருந்தாங்கன்றார். இந்த எரிஞ்ச செய்தி அப்படி எரிந்தார்கள் என்றது மோத்தா மாலிக்கில் இமாம் மாலிக் அறிவிப்பில் வரலை, தபரானியில் இமாம் மாலிக் வழியாக பதிவு செய்யப்படுது. அதை சொல்லிட்டு பிஜே என்ன சொல்கிறாருன்னா, இது ஆதாரம் இல்லாத அறிவிப்பு. இது நான் சொல்லலை, மௌலவி பிஜே சொல்கிறார், இது ஆதாரம் இல்லாத அறிவிப்பு. ஏன் ஆதாரம் இல்லாத அறிவிப்புன்னு டீட்டெயில்ஸாக சொல்லலை, சும்மா நோமலாக சொல்லிட்டு போகிறாரு. ஏன் ஆதாரம் இல்லாத அறிவிப்பு நான் சொல்கிறேன்டா, இமாம் மாலிக் வந்து பிறக்கிறாரு 93 ஹிஜ்ரி 93 பிறக்கிறாரு. உஸ்மான்லாம் கொல்லப்படுறாங்க 35 ஹிஜ்ரி 35 கொல்லப்படுறாங்க. அப்போ 35 கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தா கூட என்ன 55 61 வருஷம் அப்படி தானே. 55 61 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறாரு, இமாம் மாலிக் பிறக்கிறார் 61 வருஷத்துக்கு பிறகு. அப்போ அவர் கிரகிக்கிற வயசுக்கு ஒரு 15 வச்சுக்கின்றாலும் கூட என்னது கிட்டத்தட்ட 71 76 வருஷம் கெப்புன்னு என்ன செய்யுது அதில் இருக்குது. பொய்யர்கள் வாரத்துக்கு இந்த 76 வருஷம் அல்ல, ஒரு 10 வருஷம் வாழ்கிற காலத்தில் பிறந்திருந்தாலே போதும் சந்திக்க இல்லாட்டி. இமாம் மாலிக் வாழ்கிற காலத்திலேயே பிறந்திருந்து, யார் உஸ்மான் ரலியல்லாஹு வாழ்கிற காலத்திலேயே பிறந்திருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவன் சந்திக்காத ஒரு நாட்டில் இருந்தாலே பொய் செய்திகள் வர்றதுக்கென அதே போதுமானது. ஆனால் இவர் பிறக்கிற கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் வந்து அதாவது 70 வருஷம் டிஃப்ரெண்ட் இந்த செய்தியை எடுக்கிறண்டா கூட. அதனால் அதுக்கிடையில் 2 பொய்யரும் வரலாம், 3 பொய்யரும் வரலாம். இப்போ அதாவது நமக்கு ஒரு 40 வயசு அப்படின்னு சொன்னால், எனக்கு என் வாப்பா பிறந்தது 1950 வச்சுக்கணும்டா, இதுக்கிடையில் உள்ள 70 வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்குது? நான் பிறந்த ஒரு 40 வருஷத்துக்கு இடையிலப்பட்ட செய்தி சூனிய செய்தி தானே இருக்குது. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? எவ்வளோ செய்தி பரவும், அவ்வளோ செய்திகளும் பரவத்துக்கு. அதுவும் இந்த பிரச்சனை வந்து ஒரு ஃபித்னாவுடைய பிரச்சனை. அவ்வளோ அதெல்லாத்தையும் பிஜே டீட்டெயில்ஸாக சொல்லாட்டி இது ஆதாரம் இல்லாத அறிவிப்பு தான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது தான், அதை நம்ம சொல்லக்கூடாது, அது சோசியலில் தான் என்றுட்டு டென்ஷன் ஆகி பேசுகிறாரு. எப்படி குப்பை தொட்டியில் வீசலாண்டு அவர் தான் சொன்னார் வந்து இது ஆதாரம் இல்லாத அறிவிப்பண்டு. ஒரு ஆளை போட்டு குப்பை தொட்டியில் தூக்கி வீசி வச்சுக்கிறீங்க. இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை, அதை வச்சு தான் எதை அவரே லைஃப்னு சொல்கிற செய்தியை வச்சு தான், அவரே பொய்யென்று சொல்கிற செய்தியை வச்சு தான் அவர் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருண்டா, ஆனால் இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கி அப்படின்றார். அது என்னடா முகாந்திரம் இருக்கேன்டா, அந்த மாலிக் இமாம் சொல்லக்கொள்ள சொல்கிறார், அந்த 12-13 பேர் அடக்க போனாங்களே அதில் ஏண்ட பாட்டனாரும் இருந்தார். மாலிக் இப்னு அபி ஆமிர் என்ற அவரோட பாட்டனாரும் இருந்தார். இவர் மாலிக் தானே, இமாம் மாலிக், அவரோட வாப்பட பேர் அனஸ், அவரோட வாப்பட பேர் மாலிக். அப்போ பாட்டனாரும் மாலிக், இவரும் மாலிக். சரியா? பாட்டனார் மாலிக் இப்னு அபி ஆமிர் இருந்தார் அப்படின்னு. பாட்டனார் இருந்தாருன்னு யார் இமாம் மாலிக் சொன்னது யார்? அதுதான் சப்ஜெக்ட். இப்போ பாட்டனார் இருந்தாரா இல்லையா என்ற தகவலை இவர்கிட்ட சொன்னது யார்? பாட்டனார் இருந்தார். ஏன் மாலிக் தகவலை சொல்லலை?
இமாம் மாலிக் வந்து தகவலை சொல்ல அவ்வளோ நெருக்கமாக இருந்தால் அவர்கிட்ட சொன்னாலே என்ன செய்யலை இமாம் மாலிக் சொல்லலை, சொன்னாலையும் சொல்லலை, அவருக்கு சொன்னாலையும் சொல்லலை, அவருக்கு சொன்னாலையும் சொல்லலை. 3 பேர் விடுபடலாம், 2 பேர் விடுபடலாம், ஒருத்தர் என்ன செய்யலாம் விடுபடலாம். சொன்ன டீட்டெயில்ஸே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தை வரைய சொன்னாலும் கூட அவர் சம்பவத்தில் இருந்தால் பார்க்கணும். சம்பவத்துக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும், சந்திச்சே நேரடி ப்ரூஃப் தேவையில்லை, வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த செய்தியை வைக்கிறது? இது ஆதாரம் இல்லைன்றாரு. சரியா? அதான் என்றாலும் அவருடைய பாட்டனார் இருப்பதனால இது குடும்பத்து செய்தியாக இருக்கலாம் என்னட்டு மாலிக் இமாமுடைய வாப்பட சகோதரர்கள்லாம் கொஞ்சம் எடுக்கிறார். ரபி இருந்தார், நாபி இருந்தார், அவர் இருந்தார், கொஞ்சம் எடுக்கிறார். அப்போ அவர் வழியாக செய்தி குடும்பத்துக்கு வெளியால் எடுத்துக்கலாம். குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் மூலம் தான் வரணும். அது குடும்பத்துக்கு வெளியால் செய்தி வராதா? மதீனா மாலிக் மதீனா. சரியா? மதீனாவில் உள்ள நிறைய பேர் மாலிக்கு சொந்தக்காரராக தான் இருப்பாங்க. காரணம் அவர் மதீனாவே, அவர் மதீனான்றதுனால அதில் சொந்தக்காரராக தான் இருப்பாங்க. நீங்கள் மதீனாவில் வாழ்ந்த முகமது பின் இஸ்ஹாக் அலி ரலியல்லாஹு அவங்க எப்போ பிறந்தாங்கன்ற செய்தியே லைவ் ஆக்கினீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் அலி ரலியல்லாஹு வரலாறு ஆரம்பிக்கிற இடத்த எடுத்து பாருங்கள். நான் அதை போட நினைக்கல, அந்த கிளி 15 நிமிஷம் மட்டும். அலி ரலியல்லாஹு பிறந்தாங்கன்ற தகவலை மதீனாவில் வர அறிவிப்புகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? லைவ் ஆக்குறாரு. பிறந்த டேட்டை சொன்னது. சரியா? அதை சொன்ன நீங்கள் இதை எப்படி நீங்கள் எடுக்கலாம்? தெளிவாக சொல்கிறாரு மாலிக் இமாம் அந்த காலத்துக்குரியவர்கள். இது ஆதாரம் இல்லாத செய்தி தான், எடுக்கக்கூடாது தான். ஆனாலும் முகாந்திரம் இருக்கிறது. ஏன் முகாந்திரம் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் பாட்டனார் அதில் இந்திக்கிறார். இல்லை, பாட்டனார் இருந்தீங்கன்னு யார் சொன்னது மாலிக்கிட்ட? அதுதான் இப்போ அந்த அறிவிப்பாளர் தான் நம்ம கேட்குறோமா. மாலிக் பிறந்த 93, சம்பவம் 35. இதுக்கு இடையில உள்ள செய்தியை நீங்கள் எப்படி அறிவிப்பீங்க? இப்படி இந்த செய்தி ஆதாரமாக அப்போ இமாம் மாலிக் சொல்கிற எல்லா சட்டங்களையும் நீங்கள் எடுக்கலாமா? இமாம் மாலிக் சொல்கிற பாருங்கள், அதை எப்படி அதை மூளை பிஜே சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, கொல்லப்பட்டால் அவருக்கு யார் ஜனாசா தொழுவிக்கணும்? அடுத்த ஜனாதிபதி தொழுவிக்கணும். தொழுவிச்சாரா? யார் அடக்கம் பண்ணனு? தொழுவிச்சாரான்னு கேட்குறாரு. தொழுவிக்கலைன்னு எங்கே வந்திருக்குது? தொழுவிக்கலைன்னு சொல்லி எங்கே வந்திருக்குது? சரியா? அப்போ எப்படி எடுக்கணும்? வரலேண்டா ஹதீஸ்கள் மாதிரி வரலாறு எல்லாமே பாதுகாக்கப்பட முடியல. பொய்யர்கள் கட்டி விட்டு தான் நிறைய இருக்குது. தொழுவிச்சிருக்கலாம், தொழாமல் இருந்திக்கலாம். நான் உறுதியாக நம்புகிறேன் அலி ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு தொழுவிச்சிருப்பாங்க, தொழுதிருப்பார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு வசிய செஞ்சுன்னு வருது. அப்போ ஜுபைர்லாம் தொழுவிக்கு அதெல்லாம் பின்னால் தொழுதிருப்பார்கள். தொழுதார்கள் இடத்துல எல்லின் முனை அளவில் சந்தேகம் இல்லை. அதாவது பள்ளிவாசலில் ஜனாசா தொழு நடத்தப்படுறல, அங்கே வந்து ஜனாசா மையவாடியில் தான் ஜனாசா தொழுகை நடத்தப்படுறது. அங்கே நடத்திட்டு தான் பக்கி கொண்டு வரப்படுறது. அந்த இடத்துல ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. ஹஷ் கௌகபில் வேணுமெண்டா என்ன செய்யலாம்? புதுசாக அவருடைய இடமென்றதுனால, அவர் வாங்கின இடமெண்டா அதில் முதல்ல அடக்கப்பட்டிருக்கலாம். சில பேர் ஹவாரிஜிகள்கிட்ட கை கொஞ்சம் பலமாக இருந்ததுனால கூட அடக்கப்பட்டிருக்கலாம். அதில் நான் மாட்டுக்கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் இதில் அலி ரலியல்லாஹு தொழுவிக்கவில்லைன்னு எங்கேயும் வரல. தொழுவிச்சாரான்னு கேட்குறது எதை வச்சு தெரியுமா? அவரே லைஃப் ஆக்குற செய்தியை வச்சு, அவரே பலகீனப்படுற செய்தியை வச்சு. அவர்கிட்ட தான் அடக்கம் பண்ணினாரா? எங்கே அடக்கம் பண்ணணும்? எல்லா முஸ்லீம்களும் அடக்கம் செய்யப்படுற கபிரிஸ்தானில் அடக்கப்படணும். அது செஞ்சாரா? எல்லா முஸ்லீம்களும் அடக்கம் செய்யப்படுற கபிரிஸ்தானில் அடக்கப்படும். ஹஷ் கௌகபும் எல்லா முஸ்லீம்களும் அடக்கப்படுவதற்காக வாங்கினது தான். பக்கி அப்படியே வைக்கலாம். இப்போ இன்றைக்கு இருக்குதானே, இன்றைக்கு பக்கியுடைய பகுதிக்குள்ளே தானே ஹஷ் கௌகப்ன்றது இருக்குது. அப்படி விஸ்தரிப்பு நடந்து வந்தது தான் அது. இப்போ அது ஒரு அளவுக்கு ஏறி இருக்குது. இப்போ மேலுக்குள்ள கபர்கள்லாம் சஹாபாக்கட கபர்னு நினச்சிடக்கூடாது. வணங்கிட்டா இன்றைக்கு இல்லை, எல்லாரும் இந்த மேலுக்குள்ள எல்லா கபர் அடையாளங்களும் சஹாபாக்கட கபர்னு நினச்சி அப்படி இல்லை. அப்படின்னா பக்கியில் அந்த காலத்தில் இந்த வாரம் ஜனாசா அடக்கலை, இந்த தான் அடக்கிட்டு. அப்போ எப்படி இருக்கும் அது? சரியா? அந்த இடத்துல அடக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த வடமேற்கு பகுதியில் உள்ள அந்த பகுதியை வாங்கி இணைச்சாச்சு. சரியா? வாங்கி இணைச்ச நேரத்தில் இது நான் ஏற்கனவே பேசிக்கிறேன் சவர் முஸ்தபாவுடைய மறுப்பு சம்பந்தமாக சொல்கிறது சந்தர்ப்பத்தில். அப்போ வாங்கி அந்த நிறைச்ச பகுதியில் யாரும் அடக்க விரும்பலைன்னு வரலாற்றில் வருது. உஸ்மான்லாம் முதல்ல அடக்கப்பட்டாங்கன்னு வருது. அதுவும் அதாவது பெரிய நம்பகமான வரலாறு செய்தி ஒன்றும் இல்லை. ஆனால் வரலாற்று தகவலில் அதில் அவருக்கு எதிரான முரணான எந்த செய்திகளும் இல்லை. அதனால் நாங்கள் அதில் பலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அவர் முதல்ல அடக்கப்பட்டான்னு எடுத்துக்கொள்வோம். ஆனால் பக்கியில் தான் வேற எங்கே தூக்கி வீசலை, பக்கியோடு ஜாயின் பண்ணப்பட்டுச்சு மையவாடி. அந்த பகுதியில் அவர் முதல்ல அடக்கப்பட்டார் வரலாற்றில் வருது. அதை என்ன செய்யலாம்? நம்ம ஏற்றுக்கொண்டு போகலாம். அதில் ஒரு அவமானப்படுத்துறதுக்கு ஒரு சப்ஜெக்டும் அதில் இல்லை. அது உஸ்மான் ரலியல்லாஹு வாங்கி விஸ்தரிச்சது தான். இப்போ பாருங்கள், அதை பார்க்கணும்ல. கொல்லப்பட்டார், இன்னால் இல்லாத சொல்லிட்டாராம். சரி, இன்னால் இல்லா சொல்லிட்டாரு. என்ன இன்னால் இல்லா சொல்லிட்டாராம்? யார்? அலி ரலியல்லாஹு இன்னால் இல்லா சொல்லிட்டாராம். சரி, சொல்லிட்டாரு, இன்னாலா சொல்லிட்டாரு. அதோட முடிஞ்சுதான். எப்படி அதை அந்த வரலாற்றை எப்படி அணுகிறான்னு பாருங்கள். அடுத்து என்னப்பா செய்யணும் என்று கேட்டால் நிறைய சில செய்திகள்லாம் வருது. அதில் குப்பையில் எரியப்பட்டு கிடந்தார் அப்படின்னு சொல்லி வருது. எப்படின்னு கேட்டால் மாலிக் இமாம் சொல்கிறாங்க. மாலிக் இமாம் வந்து சம்பவத்தில் இருந்தவங்க கிடையாது. மாலிக் இமாம் வரைக்கும் உள்ள அறிவிப்பாளர்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. மாலிக் இமாம் என்ன செய்கிறாருன்னா இந்த தகவலை சொல்கிறார். நம்ம வந்து ஒரு ஆத்தண்டிக்கில் அது வராது. ஏன்னு கேட்டால் மாலிக் இமாம் வந்து உஸ்மான் கொல்லப்படும் போது அவர் அங்கே இல்லை, பிறக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா குத்தில உஸ்மானும்
மாலிக் இமாம் இது ஒரு ஆதாரத்தில் வராது. சம்பவம் நடக்கும்போது அவர் பிறக்கலை மட்டும் இல்லை, டீட்டெயில்ஸாக சொல்லணும், அழுத்தமாக சொல்லணும். 93 தான் பிறக்கிறாரு, 35 கொல்லப்படுறாரு, கிட்டத்தட்ட என்ன அரை நூற்றாண்டு போயிட்டு. சரியா, அதை சொல்லணும். ஆனால் இப்போ பாருங்கள், ஆதாரம் இல்லைன்ட்டார் தானே. அடுத்தது பாருங்கள், உஸ்மான் கொல்லப்பட்டார் எனக்கு கிடைத்த தகவல் என்று அவர் சொல்கிறார். இது ஆத்தன்டிக்காக ஏற்றுக்கிற இயலாது தான். இருந்தாலும் ஒரு கூடுதல் தகவலுக்கு உங்களுக்கு பதிவு செய்கிறேன். குத்தில உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள். ஃபஅகாம மத்ரூஹன் அலா குனாசத்தி பனி ஃபுலானின் சலாசன், ஒரு கூட்டத்தாருடைய குப்பை மேட்டில் 3 நாட்கள் வீசப்பட்டார். யார்? ஜனாதிபதி குப்பை மேட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? மத்ரூஹன், தூக்கி வீசப்பட்டார். ஃபஅதாஹு இஸ்னா அஸர ரஜுலன், ஒரு 12 பேர் வந்தார்கள். அந்த 12 பேரில் ஃபீஹிம் ஜத்தி மாலிக் இப்னு அபி ஆமிர், என்னுடைய பாட்டனாரும் அவர்களில் ஒருவர். மாலிக் இமாம் சொல்கிறாங்க, அந்த 12 பேர் வந்தார்கள். அந்த 12 பேரில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், எனது பாட்டனார் மாலிக் இப்னு அபி ஆமிர் ஒரு ஆள், ஹுவைத் இப்னு அப்துல் உஸ்ஸா அவர் ஒரு ஆள், ஒரு ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர் ஒரு ஆள், அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர் ஒரு ஆள், ஆயிஷா பின்த் உஸ்மான், உஸ்மானுடைய மகள் ஆயிஷா, அவருக்கு ஒரு ஆயிஷான் மகள் இருந்திருக்காங்க. அவங்க தான் என்ன செஞ்சாங்க அவர்களும் அடங்கிய 12 பேர் வந்தார்கள். அவங்கள்ட்ட ஒரு விளக்கு எடுத்து கொண்டு வந்தார்கள். அவருடைய தலை டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து ஹத்தா அத்தோபிஹி அல் பக்கியா, ஜன்னத்துல் பக்கிங்கிற பொது கபுர்ஸ்தான், முஸ்லீம்கள் அடக்கப்படுற கபுர்ஸ்தானுக்கு கொண்டு வந்தார்கள். முஸ்லீம்கள் அடக்கப்படுற கபுர்ஸ்தானுக்கு கொண்டு வந்தாங்கன்றாங்க. அப்போ என்ன நோக்கம் அந்த இடத்துல? இவரை முஸ்லீம்கள் அடக்கப்படுற என்ன கபிரிஸ்தானில் அடக்கலை, முஸ்லீம்கள் அடக்கப்படாத அப்படின்னா அந்த அந்த மஸ்ஜித் நபவியோட எல்லைக்குள்ளே காபிர்கள் வந்தாங்களா? காபிர்களை தான் வர விடக்கூடாண்டாங்களே ரசூலாங்க. மக்காவுக்கோ மதீனாவுக்கோ காபிர்கள் வரையலுமா? அந்த எல்லைக்குள்ளே வரையலுமா? எந்த காபிர்களும் அடக்கப்படுறதில்ல மதீனாவில். எங்கே மதீனா சுற்றி நீங்கள் அடக்கினாலும் முஸ்லீம்களோட கபரில் தான் என்ன செய்யணும்? அடக்கணும். முஸ்லீம்கள் அடக்கப்படுகின்ற இடத்துக்கு அடைமொழி என்னது? முஸ்லீம்கள் அடக்கப்படுகின்ற பக்கைக்கு வந்தார்கள் அப்படின்னா அவர் அடக்கப்பட்ட இடம் முஸ்லீம்கள் அடக்கப்பட்டதில்லை, வேறு இடம். மதீனாவுக்குள்ளே முஸ்லீம் அல்லாத கபரிக்கலுமா? ரசூலா ஹரம் இல்லைன்னு வகுத்துட்டாங்களே, காபிர்கள் வரக்கூடாது. அது உஸ்மான் காலத்தில் ரசூலா அஹ்ருஜுல் முஷ்ரிகீன மின் ஜசீரத்தில் அரப், அரபிய தீபகற்பத்திலேருந்தே வெளியேற்றுங்கட்டாங்க. மதீனா மக்காவுக்குள்ளே வரக்கூடாதுட்டாங்க. அந்த சட்டம் போட்டு இன்றளைக்கும் அது கட்டுப்படுத்தப்பட்டு தானே இருக்குது. அப்போ அந்த அந்த அடைமொழி எவ்வளோ பெரிய பிள்ளை. சரியா, ரைட்டு. வந்த உடனே ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்கள் அவருக்கு தொழுகை நடத்தினார். தொழுகை யார் நடத்தின? 3 நாள் குப்பையில் வீசப்பட்டிருக்கிறாரு. இன்னால் இல்லா சொன்னார், இறக்கப்பட்டாருங்கிறவர் வந்தாரா? பையத்து வாங்குறதுல குறியாக இருந்தார்ல. 3 நாள் குப்பையில், ஒரு ஜனாதிபதி குப்பையில் வீசிக்கிறாங்க. அதை கேவலப்பட்டு ஆனால் தான் நம்ம ஆட்சி நிலைக்கும்னு நினச்சா தானே இப்படி செய்ய முடியும். அப்போ எப்படி பலகீனமான அறிவு பண்ணார். சரியா, ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாதான்ன்றார். இப்போ என்ன செய்கிறாரு? கோபப்படுறார் அதை வச்சு. அப்போ பலகீனமான அறிவிப்பை வச்சு நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்கடா. சரியா, வவீஹிம் ஜத்தி என்ற பாட்டனார் அதில் இருந்தார். இங்கே முகமது இப்னு சுமையோட பாட்டனாரை படுத்தின பாடு வேறு. சரியா, யாரோ பேரப்புள்ள ஒருத்தர் விளையாடிக்கிறார் உள்ளுக்க குடும்பத்துக்குள்ளே. சரியா, அவர் நேரடியாக இருந்தவர், பார்த்தவர் என்றார், வாப்பட புத்தகத்தை பார்த்தேன்றார், அதுக்கு பொய் சொல்லிக்கிறார், ஏமாற்றிக்கிறாருன்றார். இங்கே பாட்டனார்ட்ட கேட்டேன்னு சொல்லவும் இல்லை, பார்த்தேன்னு சொல்லவும் இல்லை, சோசிரிக்கின்றார். அலிரலாம் அவங்களை குற்றஞ்சாட்டக்குள்ள சோசிரிக்கின்றார். எப்படி குடும்பத்தை ஜாயின் பண்ணுறாரு. அங்கே குடும்பத்தை கலைச்சி விட்டார். சரியா, இங்கே குடும்பத்தை என்ன செய்கிறாரு பாருங்கள், பின்னால் சொல்லுவார். இதுக்கு எப்படி ஒரு கோவப்படலாம்? சரி, பையத்து வாங்குறதுல குறியாய்ந்துன்றார். இப்போ நான் ஹத்தசனாண்ட ஒரு அறிவிப்பு சொன்னார் தானே, அந்த அறிவிப்பு சொல்லலை தானே, அதில் குறியாய்ந்த மாதிரி ஆகி அந்த அறிவிப்பில் அலிரலாங்க வானான்றார். அதுக்கு பிறகு கடைசியாக தான் அந்த பையத்து நடக்குது, அந்த அறிவிப்பையும் சொல்லலை. இப்போ இது பொய்யான அறிவிப்பை வச்சு, ஆதாரம் இல்லாத அறிவிப்பை வச்சு இவ்வளோ கோவப்பட்டது அதுக்கு தான் அவர். அப்போ என்ன நோக்கம்? அலி ரலியல்லாஹு மீது ஒரு களங்கம் வரப்படான்னு நோக்கமுள்ள இந்த அறிவிப்பை கையில் எடுப்பானா? இந்த அறிவிப்பை தூக்கி வீசணுமா இல்லையா? தூக்கி வீச வேண்டிய அறிவிப்பை எப்படி பேசிட்டியார் பாருங்கள். அதுக்கப்புறம் அவரை தஃபன் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்ய நினைக்கிறார்கள். அப்போ அங்கே பனி மாசின்கிற கூத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் சொல்கிறாரு, ஒல்லாஹி லைன் தஃபன் துமூஹு அல் முஸ்லிமீன, முஸ்லீம்கள் கபுருஸ்தானில் நீங்கள் அவரை அடக்கினால் உகுபிரன்னாச, நான் மக்கள்கிட்ட போய் இதை சொல்லுவேன், கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவரை ஜன்னத்துல் பக்கியில் அடக்காமல் ஃபஹமலுஹு, அவரை சுமந்து கொண்டு பனு மாசின் கோத்திரம் அன்சார் கோத்திரம், அன்சாரிகள் அடக்க விடலைன்னு அந்த அறிவிப்பில்
அன்சார்கள் ஒரு ஆள் வந்து என்னது அடைக்கினா விஷயத்தில் வெளியே போட்டு அப்போ அன்சார்களும் டென்ஷன் ஆகியிருந்தாங்கன்ற மாதிரி என்ன அதில் வருது அந்த அறிவிப்பில். அத்தோபிஹி இலா ஹஷி கௌகபின், ஹஷ் கௌகபி என்கிற ஒரு இடத்தில் கொண்டு போய் அடக்கினார்கள். ஹஷ் கௌகபி என்று சொன்னால் ஜன்னத்துல் பக்கியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு ஆளுக்கு சொந்தமான ஒரு தோட்டம். அதை உஸ்மான் வாங்கி வச்சுருந்தார், அவருக்கு சொந்தமானதை ஆக்கி வச்சுருந்தார். அதில் கொண்டு அடக்கினார்கள். அப்போ வந்து இதை நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இந்த கோலையெல்லாம் விட்டுருங்க, இவங்களுக்கெல்லாம் ரோல் இல்லைன்னு சொல்லி பில்டப் கொடுக்குறீங்களே, சஹாபாக்கள் அம்மா சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு இவ்வளோ பெரிய சஹாபிக்கு அநீதிழைக்கப்பட்டும் கூட நாங்கள் வாய் பேச மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு சுன்னத் ஜமாத் வேஷம் போடுறீங்களே. இப்போ நாங்கள் அலிரெல்லாம் அஹ்லுபைத் வேஷம், நாங்கள்லாம் சுன்னத் ஜமாத் வேஷம் விளங்கிட்டா. அப்போ யார் இது எல்லாரும் தரிகா பாட்டி எல்லோரும் கேட்குறாரு தான், எல்லாம் சுன்னத் ஜமாத் வேஷம் போடுறீங்களே, நீங்கள்லாம் அலிரெல்லாவோட இறக்கமா நீங்கள் அப்படி என்று என்ன கேள்வி என்ன செய்கிறாரு கேட்குறாரு. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பொய்யான அறிவிப்பு விளங்கிட்டா. இப்படி ஒரு பொய்யான அறிவிப்பு வச்சு தான் என்ன செய்கிறாரு, அதாவது அது அவரே பிழைன்றாரு, அவரே ஆதாரம் இல்லைன்ற எப்படி நின்றுக்கணும் இதில். இதுக்கு என்ன மாலிக் இமாம் சொல்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவருடைய பாட்டனார் வேறு அதில் இருந்திருக்கிறார், ஒரு ஆளாக இருக்கனால அது பாட்டனார் வழியாக அத்தா வழியாக அந்த செய்தி அவர் கிடச்சிருக்கும். அவர் அந்த காலத்தில் வாழாற்ற விட்டாலும் மாலிக் இமாம் சொல்லக்கூடியது ஒரு ஏற்றுக்கொள்ள ரீசன் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவர் பாட்டனார் அதில் ஒரு ஆளாக இருந்திருக்கும் போது பாட்டனார் மகன்கிட்ட சொல்லி மகனுக்கு சொல்லி அப்படி ஒரு கடத்தலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அது அமல் செய்கிறக்கு ஒரு ஹதீஸும் இல்லை வரலாற்று. எப்படி இதில் அங்கே பாட்டனாரோட பேரனை என்ன இது சொன்னார், இங்கே என்னண்டு பாட்டனார் வழியாக கேட்டேன்டெல்லாம் சொல்லவே இல்லை இங்கே. ஆனால் அது வந்து பாட்டனார் வழியாக மகன்கிட்ட சொல்லி மகன்கிட்ட சொல்லி வரதுக்கான ஒரு ரீசன் ஒன்று இருக்குதான். எது அலியில் அவங்கள அவதூறு சொல்கிற ஹதீஸ் அங்கே தெளிவாக பேரர்ன்ட்டு எல்லாரும் ஏற்றுக்கண்டுன்னு வந்திருக்கு. இவர் பேரர் தான் அப்படி என்று ஏற்றுக்கண்டு வந்தீங்க, நம்பமான வந்தீங்க. அது சும்மா யாரோ ஏமாற்றிக்கிறாங்க 12 பேருன்றார். அப்போது எந்த செய்தியை சைது இப்னு முஸையிப் அலியில் அவதூறு சொல்கிற செய்தியை என்ன பாடுபட்டு குடும்பத்தையே அந்த அடிக்கிற மாதிரி நடந்து கொள்கிறாரு. இங்கே எப்படி நடந்து கொள்கிறாரு, அதாவது அந்த செய்தியை நியாயப்படுத்த குடும்பத்துக்குள்ளால் வந்திருக்கு, அவங்களால வந்து குடும்பத்துக்குள்ளால தான் வர மட்டும் எப்படி அவருக்கு பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர்களில் ஒரு பொய்யர் வழியாக அறிவிச்சு விட்டுருந்தா வாய்ப்பிரிக்கக்கூடிய இதுகளை அவர் தான் அந்த காலத்தில் இல்லையே, நீங்கள் தான் தவறுன்ட்டீங்களே, பிழையன்ட்டீங்களே, பொய்யன்ட்டீங்களே. நேரம் இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த காலத்தில் நேரம் இருந்தால் சப்ஜெக்டில் கலந்து கொள்ளாட்டி என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது உறுதியாக நிற்கிற நீங்கள் எப்படி இதை செய்யலாம்? அதுக்கு வச்சு அவ்வளோ அவதூறும் அழிகிறாங்க சொன்ன இந்த அறிவு வச்சு தான் இல்லை. வரலாற்று விஷயத்துக்கு இந்த அளவுக்கு போதுமானது தான். அப்போ மாலிக் இமாமுடைய கருத்து பிரகாரம் வந்து என்ன வருது, அவர் கொல்லப்பட்ட உடனே குப்பை மேட்டில் 3 நாட்கள் வீசி இருக்கிறாங்க எல்லாரும். சஹாபாக்கள்லாம் அப்போ இப்னு தைமியா கொடுக்குறாரு முட்டு, சஹாபாக்கள்லாம் அவர் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவர் தான் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இப்னு தைமியா முட்டு கொடுக்குறாரா, இப்னு தைமியா அப்படி கொடுக்குறாரா முட்டு. இப்போ மின்னாஜு சுன்னாவை என்னத்துக்கு எடுத்துகிட்டு வந்தார் அன்றைக்கி, மின்னாஜு சுன்னால் இப்னு தைமியா சொல்கிறார் அப்படின்னு அது எடுத்துகிட்டு வரவே தேவையில்லைமே சரியா. அப்போ இது இப்னு தைமியா கொடுக்குறார் முட்டு. அதாவது இது ஒரு இஸ்லாமிய, அதாவது இந்த பாரம்பரியத்தை இஸ்லாமிய அறிஞர் சமுதாயத்தை எல்லாம் எந்தவித மரியாதையும் இல்லாமல் என்ன செய்கிறாரு பேசுகிறாரு. இப்னு தைமியா முட்டு கொடுத்து பேசுகிறாரான்னு சொல்லி இந்த மார்க்க விஷயங்களுக்காக 7 முறை சிறை சென்ற ஒரு அறிஞர் விளங்கிட்டா, திருமணம் முடிக்காமல் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு அறிஞர், அவரை பற்றி பேசுகிற சந்தர்ப்பத்தில் எப்படி பேசுகிறாரு, சும்மா முட்டு கொடுத்தாரா அலி ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி. அங்கே மின்னாஜு சுன்னாவை எழுதினவங்களுக்கு இப்னு தைமியா அலிக்கு எதிராக பேசினான்னு இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்கள மார்க்கத்துக்கு தியாகம் செஞ்சு இந்த மார்க்கத்துக்காகவே கொல்லப்பட்ட மனிதர், அவரை வந்து எந்த லிஸ்ட்டில் என்ன செய்கிறாரு பேசிக்க நிற்கிறார். அவருக்கு எதிராக வரக்கூடிய ஒரு அறிவிப்பு குடும்பமே என்ன மஹமூத் என்றவர் பொய் அப்படி இப்படி என்ற இங்கே குடும்பம் சம்பந்தம் பண்ணி நேரடியாக வரவே இல்லை. பாட்டனார் ஒருத்தர் அதில் இருந்தாண்டு வருது, அதுக்காக முழு குடும்பத்துடைய அறிவிப்பு மாதிரி என்ன செய்கிறாரு அதை மாற்றுவதற்கான முயற்சி என்ன செய்கிறாரு எடுக்கிறார். இதான் மௌலவி பிஜியோடைய அணுகுமுறையாக என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்குது. ஆச்சரியம். என்ன செய்கிறாங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது, அலி சப்போர்ட்டாக இருந்தால் ஒட்டுமொத்த சகாபாக்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொலை செஞ்சவங்களை அப்படி தனியாக பிரித்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாங்க. அப்போ சப்போர்ட்டாக இருந்தவன் வந்து குப்பை மட்டில் போட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா? சப்போர்ட்டாவாக இருந்தாங்க. சகாபாக்கள் சப்போர்ட்டாக இல்லாததுக்கு இந்த சகாபாக்கள்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க இருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரியாக இருந்துச்சே தவிர சகாபாக்கள் இருந்தால் சப்போர்ட்டாக தான் இருந்திருப்பாங்க மதீனாவில். அப்போ மதீனாவில் வந்து இவர் குப்பை மேட்டில் போட்டு 3 நாள் போடப்பட்டிருக்கிறாரு. எல்லா மக்களும் அடக்கப்படுற கபூர்ஸ்தானில் அடக்க விட மாட்டேங்கிறான் ஒருத்தன் வந்துக்கிட்டு. இங்கே அடக்குனீங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லிடுவேன், மக்கள்கிட்ட சொன்னால் திரண்டு வந்து அடக்க விட மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ வெறுப்பூட்டப்பட்டவர்களாக ஒரு கூட்டம் அங்கே முகாமிட்டுருக்குன்னு விளங்குதா? இவங்கெல்லாம் இருக்கிறானுவோ, அவரை முற்றுகையிட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மெசேஜ் போணுச்சுன்னா அடக்கஞ்சே விட மாட்டாங்க என்று சொல்லி 3 நாள் யார் அன்னைக்கே அடக்குனா விட மாட்டாங்க.
அப்படி குப்பை மேட்டில் போட்டு நாசம் படி கேவலப்படட்டும், கொன்றது மாத்திரமில்லை குப்பை மேட்டில் போட்டு கேவலப்படட்டும் என்று அவருடைய உடலை வீசிவிட்டு 3 நாளைக்கு பிறகு யாரும் இல்லைன்னு ராத்திரியோட ராத்திரியை விளக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு வருது. ராத்திரியோட ராத்திரி ஒரு 12 பேர் கவலைப்பட்டு அந்த நம்ம இப்படியா அடைக்கிடுவோம், குப்பை மேட்டில் கிடக்கிறாரு என்று எடுத்துக்கொண்டு போய் தொழுகை நடத்திட்டு அவரை 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க. ஒரு ஜனாதிபதிக்கு 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க. இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை. யார்? அகல பைத்து வேஷம் போடக்கூடியவர் தொழுகை நடத்தலை. நீங்கள் இதையெல்லாம் சொல்லாதனாலப்பா ஷியா அவன் பாட்டுக்கு இப்போ கட்டுக்கதையில் சொல்லி ஆள் பிடிக்கிறான். நாங்கள் இதெல்லாம் சொல்லாதனால தான் ஷியா கட்டுக்கதையில் சொல்லி ஆள் பிடிக்கிறானா? இது ஷியாவுக்கு விருப்பமான செய்தி. எது? உஸ்மான் ரதியல்லாஹு மதீனால தூக்கி வீசப்பட்டாங்க. ஷியாவுக்கு போன உஸ்மான் ரதியல்லாஹு அலியுல்லாவோட ஆட்சி அபகரித்தவர்னு நிரூபிக்கிறதுக்கு, அன்சார்கள் சஹாபாக்கள்லாம் ஒதுக்கினாங்க என்று சொல்கிறதுக்கு, அவரை தூக்கி சஹாபாக்களை கணக்கெடுக்காமல் இருந்தாங்க, ஆட்சியை கொண்டு வந்து அலியிடத்திலே கொடுத்தார்கள் என்று சொல்கிறது அவனோட விருப்பமே. அது எப்படி ஷியாக்களுக்கு எதிராக? ஷியாக்களுக்கு சார்பான செய்தி இது. இவர் ஆதரவு நினச்சிட்டு இருக்கிறார். அதை ஏன்னா சஹாபாக்களை மதிச்சுட்டு ஆகிக்கிறாங்க ஷியாக்கள். ஒரு 5-10 பேர் தான் அவங்க மதிக்கிறாங்க. மற்ற எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து உஸ்மான் ரதியல்லாஹு அவங்கள கடாசினாங்கன்றது அவனுக்கு சந்தோஷம். அது இப்படி ஷியாக்களுக்கு எதிராக இருக்குமென்று கூட என்ன செய்யலை, விளங்குதில்லை. இத்தனைக்கும் இவ்வளவு பேசுகிறார் தானே, இது ஆதாரம் இல்லாத அறிவிப்புன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. முகாந்தரமிகன்னு சொல்லிங்கன்னு என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. அப்போது ஆதாரம் இல்லாத அறிவிப்பை வச்சு இப்படி பேசுகிறாருண்டா, ஆதாரம் மாறி காட்டுற அறிவிப்பை வச்சு எவ்வளோ பேச வாய்ப்பு இருக்கு. அப்போ மௌலவி பிஜே அவர்கள் இந்த அலிரனோட விஷயத்தில் இந்த ஒவ்வொரு மறுப்பிலையும் விளங்குதுன்னு சொன்னால், எப்படியாவது அலி ரலியல்லாஹு அவருடைய போட்ட விமர்சனத்தை தக்க வச்சுக்கிறோன்னு, அதை நிறுத்திடணும் என்றதில் நீங்கள் உறுதியாக என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்கன்றதை அவங்களுக்கு இந்த தொடரில் தான் நீங்கள் அவ்வளோ என்ன செஞ்சீங்க, எல்லாருக்கும் ஏசுனீங்க. மிச்சம் பலகீனமான ஒரு செய்தியை சொல்லி என்ன செய்கிறீங்க, ஏசுறீங்க. நீங்கள் இதை எப்படி அணுகிரிக்கணும் பாருங்கள். அலி ரலியல்லாஹு அவருடைய விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகிரிக்கணும்டா, மோத்தா மாலிக்கில் வர செய்தி இது. மோத்தா மாலிக்கில் இந்த இமாம் மாலிக் சொல்கிற செய்தி மோத்தா மாலிக்கில் வரலை. இமாம் மாலிக் சொல்கிற செய்தி, இமாம் மாலிக் இன்னார்கிட்ட கேட்டார்ன்னு கூட என்ன செய்யலை, ஒன்றும் சொல்லலை. 35 ஹிஜ்ரி 35ஓடு சம்மந்தப்பட்ட செய்தி. அப்போ பொய்யர்கள் இடையில வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரலாற்று தகவலாக இமாம் மாலிக் என்ன செஞ்சிருக்கலாம், இதை சொல்லி இருக்கலாம். அதை எப்படி நீங்கள் அணுகிக்கணும்டா, இப்படி அணுகிக்கணும். அவர் மக்களுக்கு என்ன செய்கிறாரா, 20 ரக்காத் தொழுவுமாறு கட்டளை இட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இப்னு அபி ஷைபா, அபூபக்கர் இப்னு அபி ஷைபா என்பவர் அறிவிக்கிறார். இது சொல்ற ஆள் யார் தெரியுமா? யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரிங்கிறவர் சொல்றார். இமாம் மாலிக் அறிவிக்கிறாரு யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி வழியா. இதுவும் மோத்தா மாலிக்கில் இல்லை. எப்படி? இமாம் மாலிக் இதில் இமாம் மாலிக் சும்மா சொல்கிறாரு நடந்த சம்பவம் உண்டு. இப்போ சொல்கிற செய்தி இது வேறொரு செய்தி. இந்த செய்தியில் இமாம் மாலிக் யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி வழியாக அறிவிக்கிறார். சரியா? இமாம் மாலிக் யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி வழியாக இந்த செய்தியை என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். அப்போது இமாம் மாலிக் யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி வழியாக அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, இமாம் யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி எனக்கு அதாவது தெரிஞ்சு 70 சச்சத்தில் என்ன செஞ்சவர், இமாம் யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி 70 சச்சத்தில் பிறந்தவர். 70 சச்சத்தில் பிறந்தவர் அல்லது அந்த மாதிரி காலப்பகுதியில் பிறந்தவர். யார்? இமாம் மாலிக் இந்த செய்தியை அறிவிக்கிறாரு. இமாம் மாலிக் வெறுமனே அறிவிக்கலை, இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு அறிவிக்கிறார். இந்த செய்தியில் இமாம் மாலிக் சும்மா அறிவிக்கிறாரு. இப்போ நான் சொல்ல போகிற செய்தியில் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு அறிவிக்கிறாரு யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரிட்ட. அதை எப்படி பிஜே அணுகிறாருன்னு பாருங்கள். அவர் மக்களுக்கு என்ன செய்கிறாரா, 20 ரக்காத் தொழுவுமாறு கட்டளை இட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இப்னு அபி ஷைபா, அபூபக்கர் இப்னு அபி ஷைபா என்பவர் அறிவிக்கிறார். இது சொல்ற ஆள் யார் தெரியுமா? யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரிங்கிறவர் சொல்றார். அவர் ஒன்றை கட்டளை இட்டாராம். என்ன கட்டளை இட்டாராம்? 20 ரக்காத்து நீங்க எல்லாம் தொழுவணும்னு உத்தரவு போட்டாராம். அவர் அப்படின்னு அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா யஹ்யா பின் சயீத்ங்கிறவர் அறிவிக்கிறாரு. இவர் உமர் காலத்தில் இல்லாதவர், பிறக்காதவர். என் காலத்தில் நடந்தது யார் அறிவிக்கணும்? என் காலத்தில் பிறந்தவர் கூட அறிவிக்க முடியாது. பிறந்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு என்னை பார்த்திருக்கணும். அப்பதான் என்னுடைய செயலை அவர் அறிவிக்க முடியும். என் காலத்தில் பிறந்தவர் கூட என் செய்தி அறிவிக்க இயலாது. என் காலத்தில் பிறந்து வளர்ந்து என்னைய பார்த்தா தான் என்ற செய்தி என்ன செய்யலாம், அறிவிக்கலாம். என் காலத்தில் பிறந்தவரே என்ற செய்தியை அறிவிக்க இயலாது. இது எதுக்கு? 23 ரக்காத் தராவிக்கு. சரியா? அறிவிக்க இயலாத பொழுது உமர் ரலியல்லாஹு 23 தொழுதாருண்டு உமர் காலத்தில் பிறக்காதவர் எப்படி அறிப்பார்? இவர் யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி பிறந்ததாக வருது அப்படின்னா அவர் மதீனாவாசி தான். அவர் பிறந்ததாக வருது எப்படின்னா உலித கப்ல 70 ஹிஜ்ரி 70க்கு முன்னால் பிறந்தவர். ஒரு 69 ஒரு 65 பிறந்திக்கலாம். இமாம் மாலிக் 93 பிறந்தவர்.
சரியா? இவர் ஒரு 65லேயே பிறந்திருக்கலாம். 65 பிறந்தவராக இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு காலத்தில் செய்தி, இத்தனைக்கும் மதீனா பள்ளியில் தொழுதுட்டு வரதே, மதீனா பள்ளியில் தொழுதுட்டு வர செய்தி, மதீனாவில் தொடர்ந்து நடந்துட்டு வர செய்தி, அந்த செய்தியாக இருந்தாலும் அறிவிக்க இயலாது. உமர் இப்படி உத்தரவு போட்டான்னு யார் அறிவிக்கணும்? உமர் காலத்தில் பார்த்தவர் அறிவிக்கணும். யஹ்யா பின் சயீத் என்பவர் உமர் காலத்தில் பிறக்கவே இல்லை, ஐ விட்னஸ் இல்ல, கண்ணார கண்ட சாட்சி இல்லை இவரு. அப்ப கண்ணார கண்ட சாட்சியா இல்லாட்டி இவர் சொல்ல இப்படி ஏத்துக்கிறது? உமர் கட்டளையிட்டாருங்கிறாங்க, கட்டளையிட்டவர் வாழ்ந்த காலத்தில் இவர் இருக்கல, ஏன் அந்த கட்டளையை பார்த்து யாரும் அறிவிக்க வேண்டியதானே? அவர் காலத்தில் ஒருத்தர் அறிவிக்காம உமர் காலத்தில் லட்சம் மக்கள் அவரை பார்த்திருப்பாங்க, அவங்க யாருமே சொல்ல காணா 20 ரக்காத்து கட்டளையிட்டாருன்னு. அவர் காலத்தில் இல்லாம ஒரு மூத்தான பிறகு பிறந்து இவர் சொல்றாரு, யஹ்யா பின் சயீத்ங்கிறவர் சொல்றாருன்னு சொல்லி, அதனால இதை ஏற்றுக்கொள்ள இயலாதுன்னு சொல்லி எல்லாருமே நிராகரி. இது எப்படி? முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால 7764வது இலக்கம் இமாம் அபூபக்கர் இப்னு அபி ஷைபா சொல்றார், ஹத்ததனா வக்கியா, எங்களுக்கு வக்கி அறிவிச்சார், அன் மாலிக் இப்னு அனஸ், டைரக்ட்லி, மிச்ச இஸ்னாதெல்லாம் இல்லை, அந்த செய்திகளான மிச்ச அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் இல்லை, இதில் டைரக்ட்லி இப்னு அபி ஷைபா பதிவு செய்கிறாரு, வக்கி அறிவிக்கிறாரு. வக்கி மாலிக் இப்னு அனஸ், இமாம் மாலிக் மதீனா பள்ளியில் தான் கிளாஸ் நடத்துகிறாரு. சரியா? மதீனா பள்ளியுடைய தொழுகையை பற்றி தான் அறிவிக்கிறார். எப்படி? அன் யஹ்யா பின் சயீத், அவர் அறிவிக்கலை, யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி சொன்னார். இவர் ஒரு சஹாபியுடைய பேரர், யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி. சரியா? யஹ்யா பின் அன்சாரி தான் இன்னமல் அமாலு பின்னியாத்துடைய அறிவிப்பாளர். இந்த யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி என்ன செஞ்சார்? சொன்னார். இவர் 65 முன்னால் பிறந்தவர். உமர் இப்னு கத்தாப் 20 ரக்காத் தொழுகிறதுக்கு என்ன செஞ்சார்? ஏவினார். நாங்களும் இந்த செய்தியை லைவ்னு தான் சொல்கிறோம். ஏன்னா உமர்லான காலத்தில் அவர் இல்லை, ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் அந்த 20 ரக்காத்து டே ஒவ்வொரு ரமலான் வரும், அந்த ரமலான் வாழையடி வாழையாக ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே அந்த பள்ளியில் தானே தொழுதுரிப்பாங்க, பார்க்க சான்ஸ் இருக்குன்னு ஏற்றுக்கினீங்களா? நீங்கள் ஏற்றுக்கலே, அட்டி சுட்டிங்க. அதை உமர்ற காலத்தில் பிறந்திருந்தால் கூட என்ன செய்யலாது? அறிவிக்கலாது. நீங்கள் உமர்னாவோட காலத்தில் பிறந்தவர் கூட என்ன செய்ய முடியாது? அறிவிக்க முடியாது அப்படின்ற அந்த வார்த்தையை திருப்பி கேளுங்க பாருங்கள். மக்களுக்கு என்ன செய்யறாரா, 20 ரக்காத் தொழுவுமாறு கட்டளை இட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இப்னு அபி ஷைபா, அபூபக்கர் இப்னு அபி ஷைபா என்பவர் அறிவிக்கிறார். இது சொல்ற ஆள் யார் தெரியுமா? யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரிங்கிறவர் சொல்றார். உமர் ஒன்றை கட்டளை இட்டாராம். என்ன கட்டளை இட்டாராம்? 20 ரக்காத்து நீங்க எல்லாம் தொழுவணும்னு உத்தரவு போட்டாராம் அவர். அப்படின்னு அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா யஹ்யா பின் சயீத்ங்கிறவர் அறிவிக்கிறாரு. இவர் உமர் காலத்தில் இல்லாதவர், பிறக்காதவர். என் காலத்தில் நடந்தது யார் அறிவிக்கணும்? என் காலத்தில் பிறந்தவர் கூட அறிவிக்க முடியாது. பிறந்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு என்னை பார்த்திருக்கணும், அப்பதான் என்னுடைய செயல் அவர் அறிவிக்க முடியும். உமர் இப்படி உத்தரவு போட்டான்னு யார் அறிவிக்கணும்? உமர் காலத்தில் பார்த்தவர் அறிவிக்கணும். யஹ்யா பின் சயீத் என்பவர் உமர் காலத்தில் பிறக்கவே இல்லை. 20 ரக்காத் தராவி விஷயத்தில் முழு உம்மத்தில் முக்காவாசி தொழுது கண்டிக்குது. சரியா? அதில் நீங்கள் பண்ணின ரிசர்ச் இது. அலி ரலியல்லாஹு விஷயத்தில் முழு உம்மத்தும் அலி ரலியல்லாஹுன்னு சொல்லிட்டீங்க, முரண்பாடே இல்லாமல் அதில் பண்ணின ரிசர்ச் இது. என்ன விதியெல்லாம் தலைகீழாக தான் இருக்குது, ரிசர்ச் முறைமையே தலைகீழாக இருக்குது. பேரன் விஷயத்தில் பேரர் 2 கன்ஃபார்மான இல்லாமாக்குறீங்க. அலி ரலியல்லாஹு விமர்சனம் பண்ணிட்டு வர டைமில் பேரர் வழியாக அப்படி குடும்பம் வழியாக வந்திருக்கலாம் தானேன்றீங்க. எல்லாமே தலைகீழாகிக்குது. 20 ரக்காத் தராவியில் எப்படி இருக்கு? நாங்கள் விதிகள் எதுலேயும் உண்டு தான், இதுவும் தைஃபானது தான், அதுவும் தைஃபானது தான், இப்படி தான் நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா மாலிக் இந்த ரிவாயத்தில் அவ்வளவு நெருக்கமான இந்த ரிவாயத்தில் அதில் இமாம் மாலிக் சொன்னாராண்டே கருத்து முரண்பாடிக்குது. இந்த இப்போ நான் சொல்கிற இந்த சப்ஜெக்ட்டுக்கு தானே அதில் பல விமர்சனங்கள் இருக்குது. அந்த பல விமர்சனங்கள்லையும் மௌலவி பிஜே அவர்களுக்கு சில பதில்கள் வந்துச்சு, அதை நான் சொல்கிறேன் கொஞ்சம். சரியா? இப்போ இது என்ன மிக பலகீனமான செய்தி என்று சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி அலி ரலியல்லாஹு இவ்வளோ அவதூறு சொன்னீங்க? இவ்வளோ அவதூறுக்கும் இதான் காரணம், இந்த செய்தி தான். இந்த செய்தியை காரணமாக வச்சு நீங்கள் எப்படி அதாவது இந்த அவதூறை சொல்லி இருப்பீர்கள் பாருங்கள். அப்போ அந்த அளவு சொல்கிறாரு. எந்த அளவுக்குண்டா அதான் அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு. இதிலிருந்து இதை தவிர வேற ஒன்று விளங்க இயலாது. ஆட்சி அவர் கையில் வந்த பையத் செஞ்ச பிறகு, தன் கையில் ஆட்சி வந்த பிறகு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். குப்பையில் கிடக்கிறத பற்றி ஒரு கடுகளவு உறுத்தலவர் இருக்கவில்லை, எப்படி அலி ரலியல்லாஹு உள்ளத்தில் கடுகள உறுத்தல் கூட இருக்கு இல்லையா? அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சா? அலி ரலியல்லாஹு உள்ளத்தில் கடுகளவு இல்லை, நீங்கள் எப்படி முடிவெடுத்தீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதாவது உசாமா ரதியல்லாஹு ஒருத்தரை கொண்ட நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரே இதுக்காகத்தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், என்ன தப்பத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஷக்கக்த கல்ப, அவருடைய உள்ளத்தை புலந்தா பார்த்தீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இது யாரோ ஒரு மனிதருக்கு, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட மனிதருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கடா பாருங்கள். அதான் அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு. இதிலிருந்து இதை தவிர வேற ஒன்று வழங்க இயலாது. ஆட்சி அவர் கையில் வந்த பையத் செஞ்ச பிறகு, தன் கையில் ஆட்சி வந்த பிறகு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். குப்பையில் கிடக்கிறத பற்றி ஒரு கடுகளவு உறுத்தலவர் இருக்க சும்மா வீசி போட்டு அவர் வேடிக்கை பார்த்து கணிதார் அலி ரதியல்லாஹு. இது அலி ரதியல்லாஹு பற்றி நினைக்கிற ஒரு நினைப்ப, ஒரு சாதாரண ஒரு ஜனாசா, சும்மா ஒரு காஃபிருடைய ஜனாசாவை கண்டா கூட நம்ம அப்படி செய்ய மாட்டோமே. இது ஒரு உஸ்மான் ரலியல்லாஹு ஜனாசாக்கு அப்படி தூக்கி வச்சுருந்தா அலி ரலியல்லாஹு ஈமான்ல சந்தேகப்படுற கேள்வி தானே இது. அதுவும் அவர் பலகீனம் என்று சொல்கிற செய்தி, அவர் பலகீனம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிற செய்தியில் நடந்து கொள்வது. கடுகளவு உறுத்தல் அவர் இருக்கவில்லை. சின்ன ஒரு உறுத்தல் இருந்தால் கூட அவர் செஞ்சு நடந்து போச்சு. நம்மளே கொலை பண்ணியிருந்தா கூட அடக்கம் பண்ணி போயிடுவாங்க ஒருத்தன். அந்த ஒரு குறைஞ்சபட்ச ஒரு இரக்க சுபாவம் கூட இல்லாத ஒருத்தராகத்தான் அவரை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி அந்த அளவு குறைஞ்ச இரக்க சுபாவம் இல்லாதவராகத்தான் அவரை பார்க்க முடியும் என்றார். எனக்கு இதில் விலங்கல்ல இந்த பலகீனமான செய்தியில் வச்சுட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நீங்கள் சொல்கிற அவதூறு, உண்மையை சொல்கிறேன்னா இதெல்லாம் நாங்கள் பொறுமையாக நாங்கள் பேச வேண்டியிருக்கு. இந்த மாதிரி அவதூறு சொல்லி போட்டு இன்னும் இதை வக்காலத்து வாங்கிக்கிட்டு இதுக்கு இந்த பலகீனமான ஹதீஸில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நீங்கள் எப்படி நம்ம இதை புரிஞ்சு கொள்வது? இதை முடியும். அதான் அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, அப்போது இந்த லெவலில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சப்ஜெக்ட் இவர் என்ன செஞ்சார், கையாண்டிருக்கிறார். ஆனால் இப்போ அவருடைய பார்வையில் தராவி விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார் இடத்தையும் என்ன செஞ்சீங்க நீங்கள் பார்க்க. அப்போது தள்ள முடியாத செய்தி என்றார், குடும்ப வழியாக வருது, இது தள்ள முடியாத செய்தி என்றார். ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாரு, தள்ள முடியாத செய்தியும் என்ன செய்கிறாரு, இதை அதாவது ஆதாரப்படுத்திக்கிறார். அப்போ வரல பலகீனன்னு சொல்லிட்டேன்டா, குடும்பம் வழியாக வர செய்தி எப்படி நீங்கள் நிற்பீங்க? அதில் பலகீனமாக இல்லையா உங்கள்கிட்ட? இதை சொல்லுங்கள். முகாந்தரம் சஹாபாக்களுடைய விஷயத்தில் அவதூறு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இதில் என்ன முகாந்தரத்தை நீங்கள் என்ன செய்றீங்க கண்டுபிடிக்க போகிறீங்க? யாரோ ஒருத்தர் வந்து மறுப்பு சொல்லிக்கிறாங்க, யார் மறுப்பு சொன்னது தெரியாது. அது எப்படி மறுப்பு சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம சொன்ன இந்த அமைப்பில் இல்லை, இதில் வந்து தபரானி வழியாக தான் இந்த செய்தி வருது. இந்த செய்தி வந்து தபரானி வழியாக வருது. இமாம் தபரானி தான் 109 பதிவு செய்கிறார் நம்பரில். ஹத்தஸனா அம்ர் இப்னு அபி தாஹிர், அம்ர் இப்னு அபி தாஹிர் என்ன செஞ்சார், எங்களுக்கு அறிவித்தார் அப்படின்னு பதிவு செய்கிறாரு. அவர் என்னமோ விமர்சனம் பண்ணிக்கிறார். அப்படின்னா தபரானிக்கு முந்தைய இந்த ஆசிரியர் மரணித்து விட்டார் அப்படி என்று அப்படி சொன்னதாக ஒரு விமர்சனம் பண்ணதாக மௌலவி பிஜே சொல்கிறார். நான் அதெல்லாம் பார்க்கல. அப்போ மௌலவி பிஜே என்ன செய்கிறாருண்டா, இதுக்கு மறுப்பு சொல்கிறார். தபரானி கேட்டென்று நீங்கள் தானே இப்போ சொல்கிறீங்க, தபரானி அல்லாதவங்களும் கேட்டிக்கிறாங்க இந்த ஆள்கிட்ட, அம்ர் இப்னு அபி தாஹிர் என்றவர்கிட்ட தபரானி அல்லாதவங்களும் என்ன செய்கிறாங்க, கேட்டிக்கிறாங்கன்னு மறுப்பு சொல்கிறாரு. அதுலேயும் பாருங்கள் என்னன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். இப்னு அப்துல் பரில் மட்டுமா இருக்குது, மாரிஃபத்து சஹாபா அபு நாயிம்ங்கிறவர் எழுதின மாரிஃபத்து சஹாபாவில் இருக்கிறது. இந்த ஆள் சொன்னதாகவும் இருக்கிறது. எந்த ஆள் செத்து போன ஆளுங்கிறீங்கள, அவர்கிட்ட வேறு ஆளுக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. யார் கேட்டிருக்கிறா? ஹத்தஸனா சுலைமான் இப்னு அஹ்மது, ஹத்தஸனா அம்ர் இப்னு அபி தாஹிர். அம்ர் இப்னு அபி தாஹிரை பற்றி நீ பேசுகிற. அம்ர் இப்னு அபி தாஹிர்கிட்ட வந்து தபுரானி கேட்டது தான், செத்து போன ஆள்கிட்ட கேட்டார். ஓகே, இவரும் செத்து போன ஆள். அப்போ யார்? சுலைமான் இப்னு அஹ்மது சொல்கிறாரு ஹத்தஸனா அம்ர் இப்னு அபி தாஹிர். அப்போ அம்ர் இப்னு அபி தாஹிர் என்பவர்கிட்ட இருந்து தபுரானி கேட்டதும் மெய்யி, இவர் கேட்டதும் மெய்யின்னு உறுதியாகுதா இல்லையா? இல்லைங்கிட்டா யாரோ சொல்கிறாங்க தபரானி ஆசிரியர் வந்து செத்து போனால், அது செத்து போனால்கிட்ட கேட்ட மாதிரி என்ன செஞ்சுக்கிறாரு, தபரானி எழுதிக்கிறான்னு சொன்னதாக மௌலவி பிஜே சொல்கிறார். நான் அதை விமர்சனம் பார்க்கல. அதுக்கு மௌலவி என்ன சொல்கிறாருண்டா, சரி தபரானி கேட்ட தபரானி செத்து போனால், இந்த சுலைமான் இப்னு அஹ்மத் என்றவர் அறிவிக்கிறாரே எங்கள் மாரிஃபத்து சஹாபால, அப்போ அவரும் செத்து போனாலான்னு கேட்குறாரு. சுலைமான் இப்னு அஹ்மத் தான் தபரானி. விளங்கிட்டா? தபரானியோட பேர் தான் சுலைமான் இப்னு அஹ்மத். அது தெரியும், அதை கூட பார்க்கல மௌலவி பிஜே. என்ன ரிசர்ச் பண்ணுற, சுலைமான் இப்னு அஹ்மத்ன்றது தபரானியோட பேர். அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். அதாவது மாரிஃபத்து சஹாபால இன்னொரு அறிவிப்பில் வருகிறது அப்படி என்று அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் தபரானி கேட்ட மாதிரி சுலைமான் இப்னு அஹ்மத் கேட்டிக்கிறான்றாரு. சுலைமான் இப்னு அஹ்மத் தபரானி தான். அப்போ அவர் தானே கேட்டிக்கிறார். இதில் மட்டும் சொல்லலை அவர், அதில் இது மாரிஃபத்து சஹாபா இதில் சொல்கிறாரு. அடுத்தது நான் இந்த பகுதியை எடுக்கலை, இருந்தாலும் இந்த இதை சுட்டி காட்டுறதுக்காக வேண்டி அடுத்தது இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. எப்படி வருது? ஹத்தஸனா அபு சயீது அபு அலி ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க. ஹத்தஸனா அபு நயீம் அறிவிக்கிறாரு. ஹத்தஸனா சுலைமான் இப்னு அஹ்மத் அறிவிக்கிறாரு. ஹத்தஸனா அம்ர் இப்னு அபி தாஹிர். அம்ர் இப்னு அபி தாஹிர் வழியாக இப்னு அஸாக்கிருக்கும் இந்த செய்தி கிடைக்கிறது. அம்ர் இப்னு அபி தாஹிர் வழியாக மாரிஃபத்து சஹாபாங்கிற அபு நயீம் அவர்களுக்கும் கிடைக்கிறது. வேறு ஒரு அறிவிப்பாளர் வழியாக இஸ்தியாபுடைய ஆசிரியருக்கும் கிடைக்கிறது. அப்போ இவர் வழியாக அறிவித்த இந்த செய்தி வந்து
இந்த கோணத்தில் நீங்கள் அதை விமர்சனம் பண்ண முடியாது. இதுதான் நீங்கள் மதனி படித்த லட்சணமா? அடுத்து இதே விஷயம் வந்து தாரிக திமிஷ்கிலையும் இருக்கிறது. எப்படி வருது? ஹத்தசனா அபு சயீது அபு அலி 2 பேர் அறிவிக்கிறாங்க. ஹத்தசனா அபு நயீம் அறிவிக்கிறாரு. ஹத்தசனா சுலைமான் இப்னு அஹ்மத் அறிவிக்கிறாரு. ஹத்தசனா அம்ர் இப்னு அபி தாஹிர். ஹத்தசனா சுலைமான் இப்னு அஹ்மத். தாரிக திமிஷ்கிலே இன்னொரு அறிவிப்பில் வருதான் அபு அலி அபு சாத் இந்த 2 பேரும் அறிவிக்கிறாங்க. யார் வழியா? அபு நயீம் வழியா. இந்த அபு நயீம் தான் ஏற்கனவே சொன்ன புத்தகம். இப்போ ஒரு புத்தகத்தை காட்டினாரே இன்னொரு அறிவிப்பு. அந்த அபு நயீம் அறிவிக்கிறாராம் சுலைமான் இப்னு அஹ்மத் வழியா. அந்த சுலைமான் இப்னு அஹ்மத் தான் தபரானி. அப்போது மௌலவி பிஜே வந்து இப்படி இந்த நிலைமைக்கு இப்படி ரிசர்ச் பண்ணுறேன்னு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சுலைமான் இப்னு அஹ்மத் தான் தபரானி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா, அதாவது நீங்களும் ஆலிமாகலாமன்ற ஒரு தொடரி மௌலவி பிஜே புதுசாக நடத்தினது. அதில் இந்த ஒவ்வொன்றையும் அறிமுகப்படுத்திட்டு வருவார். இந்த மூஜம்கலண்டா என்ன, ஜவாமேண்டா என்ன, சுனனான்னு. அதில் வயசில் சொல்ல மாட்டார், தபரானிகளை பற்றி பேசுவார். பேச டைமில் அந்த பக்கத்தில் தபரானியுடைய முழு பேரையும் பதிவு செய்வார். சுலைமான் இப்னு அஹ்மத் தபரானி என்று பதிவு செய்வார். என்ன செஞ்சிட்டாங்க, மூஜம்லே வந்து ரொம்ப ஃபேமஸானது சொல்வதாக இருந்தால் தபரானியை தான் சொல்லுவாங்க. தபரானி தான் நினைஞ்சிருக்காரு. மோஜமில் வந்து 3 மோஜம் எழுதியிருக்கிறார். மோஜமு சகீர் சின்ன மோஜம், மோஜமுல் அவுசத் நடுத்தரமான மோஜம், மோஜமுல் கபீர் பெரிய மோஜம்னு எழுதியிருக்கிறார். இவர் ஒரு 100 ஆசிரியர்கிட்ட படித்தார்னு சொன்னால் 100 ஆசிரியர்களில் ஒரு சில ஆசிரியர்கள்ட்ட ஒரு 50-60 ஹதீஸ் தான் படிச்சிருப்பார். அந்த மாதிரியா தொகுத்து சகீர் சின்னதுன்னு போட்டுருவார். ஒரு சில ஆட்கள்கிட்ட ஒரு 100 ஹதீஸ் அளவில் படிச்சிருப்பார். அதுகள்லாம் எடுத்து அவுசத்துன்னு போட்டுருவார். ஒரு சில ஆட்கள்கிட்ட ஏராளமான ஹதீஸை படிச்சிருப்பார். அப்போ அனைத்தையும் தொகுத்து போடும்போது கபீர் பெருசு. அப்போ மோஜம். அப்போ இதில் அதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய பேராக அபுல் காசிம் சுலைமான் இப்னு அஹ்மத் தபரானி அல் முத்தவஃபா சனத 360 ஹிஜ்ரியா அப்படின்னு இருக்கல. சரியா? அப்போ சுலைமான் இப்னு அஹ்மத் என்று அதை படிப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் சுலைமான் இப்னு அஹ்மத் தான் தபரானி என்றதை மௌலவி பிஜே அவர்கள் என்ன செய்கிறாரு, அந்த இது போட்டு படிப்பிக்கிறார். அதை நான் கிளிப்பின் அதை நான் எடுத்துக்கிறேன். அப்போது ஒரு ஆளுக்கு மறுப்பு சொல்கிறார், இதுதான் நீங்கள் மதனிக்கு படித்த லட்சணமானு யாருக்கும் மறுப்பு சொல்கிறார். எனக்கு யாருக்கு அது மறுப்புன்னு தெரியலை. சரியா? அப்படி சொல்கிறாரு. அப்படி லட்சணமானு கேட்குற கேள்வியிலேயே தபரானி தான் சுலைமான் இப்னு அஹ்மத்ன்றத அவருக்கு தெரியாமல் அது இன்னொரு அறிவிப்புன்றார். சரியா? அவர் எடுத்துக்காட்ட அந்த 3 அறிவிப்பும் என்னடான்னு பார்த்தீங்கன்னா சுலைமான் இப்னு அஹ்மத்னு வருது. இங்கே தபரானின்னு வருது. சரியா? அப்போ என்னென்ன தபரானி, இப்போ புகாரின்ற ஒரு இடத்துலையும் முகமது பின் இஸ்மாயில்ன்ற இடத்துல வந்தால் என்ன, புகாரி தான் முகமது பின் இஸ்மாயில். சரியா? அப்படி தான் நம்ம விளங்கணும். கிதாபுகளில் வரக்குள்ள விளங்காது. அப்போ அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். அப்போ பார்க்காம என்ன செய்கிறாரு, படிப்பிச்சு மிக்கிறார். இத்தனைக்கும் தபரானி என்றா என்னன்னு படிப்பிச்சதுக்கு பிறகுதான் இது பேசுகிறாரு. அப்போ படிப்பிச்சிக்கக்கூடிய ஒரு இதில் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்களா, அதில் கவனம் மட்டும் செலுத்துறீங்களா. இது ஏண்ட சப்ஜெக்ட் அல்ல. நான் வந்து உங்களோட பேசுகிற மறுப்பு உண்டு தான். நீங்கள் மாலிக் இமாம் 93 பிறந்தது சம்பவம் 35 சம்பவம். இதுக்கிடையில் 60-70 வருஷம், அவர் 15 வருஷத்தையும் போட்டோம்னா ஒரு 60-70 வருஷத்துக்கு பிறகு இந்த செய்தியை இவர்கிட்ட யார் சொன்னார்ன்றதே அட்ரஸ் இல்லை. தராவிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நேரடியாக இந்த ஒரு கூட அறிவிக்கலாது, ஐ விட்னஸ் இருக்கணும். சரியா? ஐ விட்னஸில் மாலிக் இருந்தாரா இல்லை, மாலிக்கிட்ட அதாவது வாப்பா இருந்தாரா இல்லை. சரியா? அப்போ அப்படி இருக்க டைமில் இன்னும் சொல்லப்போனால் மாலிக்கிட்ட வாப்பா கூட என்ன செய்யலை, அதில் இருந்தால் எந்த செய்தியுமே இல்லை. அப்போது இந்த தகவல் இல்லை, அதாவது இவருக்கு சொன்னதாக. இதில் பாயிண்ட் என்னண்டா, இவருக்கு நேரடியாக சொன்னது யாருன்னு இல்லாமல் வஃபீஹிம் ஜத்தி அதில் பாட்டனார் இருந்தார்னு ஒரு செய்தி வந்தால். சரியா? இப்போ ஒரு ஆள் என்கிட்ட ஒரு செய்தி சொல்கிறாரு, உங்களோட வாப்பாவும் அந்த கொலை கேஸில் இருக்கிறாருண்டா, உடனே நம்பிடுறதா? சொன்னவன் போய் நான் உண்மையாக பார்க்கணுமே. ஒருத்தர் சொல்கிறார், உங்களோட வாப்பா அந்த கொலை கேஸில் இருந்தார், பாட்டன் 1940 என்ன செஞ்சது, 30 ஒரு கேஸ் நடந்துச்சு, அந்த கேஸில் உங்களோட வாப்பாவும் தான் இருந்தாருன்னா நான் நம்பிடுவேண்ணா. அவன் பொய்யனா இருந்தால் என் வாப்பட செய்தியை எனக்கு போய் சொல்லலாமே. அவன் யாருன்னு சொல்ல மாலிக் சொல்லி இருந்தால் கூட பரவாயில்ல, பேர் கூட சொல்லலை யார், எந்தெந்த பொய்யரான செய்திகளாக கூட என்ன செய்யலாம், தகவல் இருக்கலாம். பேர் சொன்னவர் யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி தராவி இல்லை, நம்பகமானவர். அந்த அறிவிப்புக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, அது இமாம் மாலிக் அறிவிப்பு, சேம் இமாம் மாலிக் அறிவிப்பு. அதுவும் மொத்தம் மாலிக்கில் வராத வேறொரு கிரந்தத்தில் வர அறிவிப்பு. அதுக்கு அணுகுமுறை வேறு, இதுக்கு என்ன அணுகுமுறை வேறு. அதனால் இமாம் மாலிக்குடைய அறிவிப்பை வைத்து நீங்கள் குப்பையில் உஸ்மான் ரதியுல்லாஹு வீசின் என்று சொல்கிற அந்த தகவல் சொல்லக்கொள்ளே நான் கூசிக்கணும். உஸ்மான் ரதியுல்லாஹுக்கு மதீனாவில் இப்படி அன்சார்கள் உசுரை கொடுத்திக்க மாட்டாங்களா? அன்சார்கள் ஒருத்தர் வந்து சொன்னாரா, இதில் அடக்கி நான் மாட்டி விடுவேன், பனு மாசின்ன்றது அன்சாருக்கு ஒருத்தரம். சரியா? அதில் உள்ளவங்க. அப்போ எப்படி நீங்கள் இதை குப்பையில் வீசப்பட்டு ஆட்சிக்கு வந்துட்டு அடி கணக்கில் அமைக்கிறாரா?
வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரா. நீங்கள் அந்த ஹத்ததனான்னு சொல்லி ஒரு அறிவிப்பை போட்டு காட்டினீங்களே, அந்த அறிவிப்பை வாசிச்சிருந்தா கூட அது பிள்ளைண்டு விளங்குமே. எல்லாரும் அலிரவனோட வீட்டுக்கு வந்தாங்க, நீங்கள் தானே காட்டினீங்க, அவர் தான் காட்டுறாரு. எல்லாரும் அலிரவனோட வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாரும் பைய செஞ்சாங்க, அந்த அறிவிப்பில் அது ஆதாரப்பூர்வமான அறிவிப்புன்னு வேறு சொன்னார். இப்போ ஹத்ததனா வந்தீங்க, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ அதில் என்ன வருது? பத்ர்வாசிகள், அதே போல் என்ன சஹாபாக்கள், மதீனாவில் இருந்த அத்தனை பேரும் அலிரவனோட வீட்டுக்கு வராங்க. இப்போ தல்ஹா சுபைர் எங்கன்னு கேட்டார், தல்ஹா சுபைர் வந்தாங்க. அதுக்கப்புறம் பள்ளியில் வச்சு எல்லாருக்கு முன்னால் பையத்து செஞ்சாங்கண்டா உஸ்மான் குப்பையில் வைக்கும். இப்போ இது கூட விளங்க, நீங்கள் வாசித்த அறிவிப்பு தானே. அப்போ என்ன 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 பின்னணியில் நீங்கள் இதை பேசுகிறீங்க? அதுதான் ஆய்வா. அதனால என்ன ஆச்சுன்னா இது ஒரு விஷயமாச்சு. அதுக்கப்புறம் இந்த 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 ஹதீஸ் அல்ல, வேறு ஹதீஸ் என்னதுன்னு கேட்டால், அந்த உஸ்மான் ரலியல்லாஹு கொலைக்கு பிறகு இந்த ஆட்சி அலி பொறுப்பேற்பார்ல, அதை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அது சுதுல் காபாவில் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன வருதுன்றா, ஹதசனா முகமது ஈசா பின் அல் காசிம் பின் சுமைல் குரேஷி, ஹதசனா முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ذئب. அந்த உஸ்மானுடைய கொலைக்கு பிந்தி நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் உள்ள ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், முகமது ஈசா என்பவர் சொல்லுகிறார், எனக்கு முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ذئب அறிவித்தார். ஹத்தசனான்ட்டே வந்துருச்சு, எனக்கு அறிவித்தார்னு வருது. அந்த ஹதீஸுக்கு வரல. ஆனால் அதனுடைய அது மாதிரியான தொடர்ச்சி செய்தி, அதாவது இறந்தது கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஆட்சியை பற்றி பேசுகிறதும் அதே சனதில் தான் வருகிறது. அதே ஹிஷாம் இப்னு அம்மார் தான் வர்றாரு. அந்த ஹிஷாம் இப்னு அம்மார்லேருந்து முகமது ஈசா வர்றாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹத்தசனா முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ذئب எனக்கு அறிவித்தாருங்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு சிறந்த நபித்தோழர்கள் வருகிறார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் உட்பட, தல்ஹத் இப்னு உபைதுல்லா உட்பட, அவர் 2 பேரும் பையத்து செய்யலன்னு ஜமல் யுத்தத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எல்லாரும் வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, கதவு தட்டுறாங்க. அலி கதவை முடிச்சு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரல. ஏன்னா அவருக்கு தெரியும், இப்போ கடைசிக்கு அந்த மசூராவை மிஞ்சது யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அடுத்தது எனக்கு தான் என்ன செய்வாங்க, பைய செய்வாங்க. அதெல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு, அப்போ என்ன வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடினாங்கன்னா என்ன வெறுத்தார்கள். எனக்கு இப்போ ஆட்சி வேண்டாம் என்ற இடத்துக்கு என்ன செய்தார்கள், அலிலாம் விட்டார்கள். அப்போ வீட்டுக்கு கதவு தட்டுறாங்க, வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள கதவை திறந்து மக்கள் உட்கார்றாங்க. சிறந்த நபித்தோழர்கள் உட்கார்ந்தார்கள். கிளர்ச்சிக்காரெல்லாம் உட்காரல, அப்படி ஒரு கண்ட்ரோல் இருக்கல. அப்படி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கவும் இல்லை. கிளர்ச்சிக்காரில் வீட்டுக்குள்ள பேசினாங்கன்னு அர்த்தம் என்ன? உஸ்மான் கொல்றதுக்கு யார் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அர்த்தம். இவங்க உட்கார்றாங்க. உட்கார்ந்தோடனே, நீங்க தான் இப்ப அடுத்த ஹலீஃபா தகுதி பையத் செய்யணும் சொல்றாரு. இல்லை, அப்படியே நான் தான் இந்த இடத்துல பையத்து செய்யப்பட வேண்டும் என்றாலும் அது மஸ்ஜிது நபவியில் நடக்க வேண்டும். அது மஸ்ஜிது நபவியில் மக்களுக்கு முன்னால் நடக்க வேண்டும். ஆனா மக்கள் விரும்பல. கிளர்ச்சிக்காரர்கள் இருக்கிற டைம் இது. இப்ப பிளவு வேற உண்டாக்கிட்டாங்க. இப்ப டபுள் ட்ரிபிள் ஆகும். இங்க பையத்து செஞ்சு ஹலீஃபாவாக ஏலான் பண்ணத்தான் நினைச்சாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு மறுத்துட்டாங்க. அது மஸ்ஜிது நபவியில் பகிரங்கமாக நடக்க வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல உண்மையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாத ஒருவர் அந்த இடத்துல இருப்பாராக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட சில நபித்தோழர்களை தவிர வேற யாரும் எடுத்திருந்தாங்கன்னு என்ன செஞ்சிடும் பிரச்சனை. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு எடுத்திருந்தா நிர்வாகம் சரியாக போயிருக்கும். ஜுபைர் இப்னு அவ்வாம், சஅத் இப்னு அபி வக்காஸ், இது போன்ற சில நபித்தோழர்கள். மற்றபடி யாருமே என்ன செய்யல, அந்த இடத்துல தகுதியானவர்கள் யாரும் இருக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளோ தவறான ஒரு அம்சம் பாருங்க. அதாவது 486, அதாவது இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லா 456 மரணித்தவர். இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லா அவர் 456 மரணித்தவர். இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லா பிஜே போற்றி புகழக்கூடிய அறிஞர்கள் ஒருவர். அவர் எப்படி சொல்கிறார்ன்றதை சொல்லி இதை சப்ஜெக்டை நான் என்ன செய்கிறேன், நான் முடிக்கிறேன். ஆதாரம் இல்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஆதாரப்படுத்துகிறன்றது என்னது மிகவும் ஒரு தவறான ஒரு அம்சம். இந்த செய்தி தானே யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி தராவிஹ் அறிவிக்கிறது. இது அவர் மட்டும் அறிவிக்கலை, இன்னொருத்தர் அறிவிக்கிறாரு. பாருங்கள், நான் வாசிக்கிறேன் ஆன்லைன் பேஜிலிருந்து. இதை அறிவிக்கும் யஸீத் இப்னு ரூமான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தவர் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 23 மரணித்தார்கள். யஸீத் இப்னு ரூமான் ஹிஜ்ரி 130 மரணித்தார்கள். சரியா? ஹிஜ்ரி 130 மரணித்தார்கள். இமாம் மாலிக் 170 மூத்தாரார். சரியா? பாருங்க, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து 107 ஆண்டுகளுக்கு பின் இவர் மரணித்துள்ளார். பிறந்துள்ளார்ல, இவர் மரணித்துள்ளார். இவர் 100 வயதில் மரணித்தால் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பிறந்திருக்க மாட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் பிறக்காத யஸீத் இப்னு ரூமான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடந்ததை அறிவிப்பதால் இதை ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இது எழுத்தில் ஆன்லைன் பேஜில் இருக்குது. சரியா? தராவிக்கு அவ்வளோ அறிவிப்பு வந்திருந்தும் மக்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தும் நாங்கள் எப்படி நின்றோம்? குர்ஆன் ஹதீஸில் ரசூலுல்லாஹ் 11க்கு மேலே தொழ மாட்டாங்கன்னு வந்துருக்கு.
அதில் தான் நாங்கள் நிற்போம்னு நின்றோம். இதெல்லாம் லைவான ஹதீஸை நின்றைக்கி தானே. இப்போ என்ன அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு எதிராக வேறு மாதிரி போகுது. அதுவும் நீங்களே பலகீனப்படுத்திட்டு உசூலெல்லாம் மாறுது. உசூலில் தலைகீழ ஒரு ஆளை பற்றி வர விமர்சனத்தில். அப்போது இதில் பாருங்கள், இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாரு 4ஆம் பாகம் 123, அதாவது வழிகட்ட பிரிவுகள் சம்மந்தமான அந்த இதில் அந்த என்ன கிட்டத்தட்ட மார்க்கம் ஒப்பீட்டாய்வு என்ற நூல் மாதிரி. லஅனல்லாஹு மன் கத்தலஹு, உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. வர்ராதீன பி கத்லிஹி, அதை அவருடைய கொலையை பொருந்தி கொண்டவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அந்த கொலையை பொருந்தி கொண்டவர்களையும் அல்லாஹ் சபிப்பான. ஃபமா ரதிய அஹது மின்ஹும் கத்து பி கத்லிஹி, சஹாபாக்களில் எவரும் அவரது கொலையில் திருப்தி அடையவில்லை. வலா அலிமு அன்னஹு யுராது கத்லுஹு, அவர் கொல்லப்பட போகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவும் இல்லை. கொலை நடக்கும்னு நினைக்கல. ஏண்டா மதீனால மார்க்க ரீதியாக ஒரு தலைவருடைய சண்டையில் கொலை நடக்கிறதுக்கு காரணம் உண்டே இருக்கல. மதீனால தனிப்பட்ட சண்டைகள் நடந்தது. மார்க்க ரீதியான பேரில் ஒரு ஆட்சியாளர் நீக்கப்படுவார்னு நடக்கலை. உமர் ரலியல்லாஹு அவங்க கொலை செய்யப்பட்ட உடனே முதலாக கேட்ட கேள்வி, குத்தினது முஸ்லீமா? யார் என்னை குத்தினது? இந்த மதீனாவாசி எல்லாரும் என்ன தெரியுது? இல்லை, இது அபுல் உலுவா ஃபைருசுப்னு முல்ஜிமன்றவர் தான் என்ன செஞ்சார், குத்தினார். அப்படி ஒன்று ஒரு முஸ்லீமுடைய கையால் எனது கொலையை ஆக்காத அல்லாவுக்கே என்ன எல்லா புகழும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்கிறாரு உமர்லான். அப்போ பயந்து கண்டிருந்தா தானே. உமர்லானுக்கு ஒரு ஃபித்னா உண்டு தெரியும். இந்த ஃபித்னாவில் ஒரு ஆள் கொல்லப்படுவார், ஒரு ஆட்சியாளர். அது நானா? அதுக்குரிய சப்ஜெக்ட் நானா? அந்த ஃபித்னாவுடைய பாபு உதைஃபர்லாம் சொல்கிறாங்களே, அதுக்கு உங்களுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு கதை விரிக்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த நபராண்டு பார்க்குறாங்க. இல்லை, உஸ்மான்லாம் மௌத்தாகிற அதே காலப்பகுதியில் உதைஃபர்லாம் மௌத்தாயிட்டான். உதைஃபர்லாம் அவங்களுக்கு. அப்போ இந்த ஃபித்னாவை பாருங்கள். இந்த இந்த டைமில் உஸ்மான்லாம் அவங்களை கொல்லப்படக்கூட. உஸ்மான்லாம் கோழை ஆயிருந்தாரா? விலங்குல தவறாக விளங்கப்படுத்தாரு. கோழை ஆயிருந்தாருண்டா ஆட்சியை வானாண்டா சரி. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கணும், எனக்கு இந்த ஆட்சி என்ன வேண்டாம். அதுதான் அவங்களோட நோக்கம். உஸ்மான் ரலியல்லாஹு வீரர்களிலும் உச்சகட்ட வீரராக இருந்தார். கொண்டாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். விளங்கிட்டா? என்னைய கொல்லு, நான் விட்டு தர மாட்டேன். நான் இங்கேருந்து என்ன எத்தனையோ வீரர்கள் நாட்டை விட்டு ஓடிக்கிறாங்க. மாளிகையை சுற்றின உடனே அப்படி தானே ஜனாதிபதி மாளிகையை சுற்றினோட நாட்டை விட்டு தான் ஒரு நாள் தண்டை வீட்டுக்குள்ளே அப்படியே இருந்தார். சஹாபாக்கள் வெட்டுறதுக்கு ரெடி. ஒரு முஸ்லீம் எந்த இதுக்கு காரணமாகக்கூடாது. ஒரு முஸ்லீம் என்னுடைய காரணமாக ஒரு முஸ்லீம் வெட்டப்படக்கூடாது. அதில் கவனமாக இருந்தாங்க சஹாபாக்கள். இது ஒரு முஸ்லீமை தாராளமாக வெட்டுற காலத்தில் நம்ம இருந்துட்டுக்கிறோம். அது வரைக்கும் ஜமல் சிஃபினில் அதுக்கு புறவு நடந்தது தானே. அந்த ஃபித்னா திறக்கப்பட போதானே ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறாங்க. என்னது காரணமாக ஒரு முஸ்லீமில் காயம் வரப்படாது. அதில் கட்டுமை ஸ்ட்ரிக்டான கட்டளை போட்டுட்டு தானும் அதுக்கு எதிரான போராடாமல், அதாவது வாளெடுத்து போராட முடிந்த போர் வீரர்கள் ஒருத்தர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கொதிச்சு கொண்டிருக்கிற டைமில் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பேச்சுவார்த்தையை தனியாக போனவர் யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வீரர் தான். விளங்கிட்டா? பலகீனங்கள் எல்லாத்தையும் இருக்கும். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோ சுற்றி இருந்தும் ஒரு கட்டளை போட்டார். யாரும் வாள் தூக்கக்கூடாது, யாரும் ஆயுதம் தூக்கக்கூடாது, யாரும் எந்த பங்கும் செய்யக்கூடாது. இவர்களோட பேச்சுவார்த்தை மட்டும்தான் நான் நடத்துவேன். இவரோட பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடத்துவேன். கொல்லப்படுற டைமில் அவருக்கு எலும்பி பிடிக்கல, நடுக்கத்தில் அப்படி இருக்கல, அவர் ஏழாம் அப்படி இருக்கல. ஆயுதம் ஏந்த மாட்டேன், ஒரு முஸ்லீமுக்கு கை நீட்ட மாட்டேன், ஒரு முஸ்லீமை வெட்ட மாட்டேன். எந்த உசுறு போனாலும் போகுமே தவிர எந்த உசுறு காரணமாக எந்த உசுறு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்றத்தில் அவர் உறுதியாக இருந்ததுதான் மிக பிரதானமான காரணம். அதை அவர் விளங்கப்படுத்தலையே. அப்படி இல்லாட்டி அவர் ஆட்சியை கொடுத்தா முடிஞ்சுது. எனக்கு ஆட்சி வேணான்னு கொடுத்தா அந்த இது முடிஞ்சிருக்கும். அது வரை கடைசி வரைக்கும் இருந்தார். அவர் கொல்லப்படும் வரைக்கும் சஹாபாக்கள் நினைக்கல இப்படி ஒரு ஃபித்னா உண்டு என்ன செய்ய இங்கே வரப்போகுது, கொல்லப்பட போகுதுன்னு நினைக்கல. இவங்க கொல்றதுக்கு தான் சுற்றிக்கிறாங்கன்னு என்ன செய்யலை, நினைக்கவே இல்லை. திட்டம் போட்டு உள்ரங்கமாக என்ன செஞ்சது, அந்த கொலை நடந்தது. அதுக்கு பிறகு தான் ஃபித்னாவுடைய பாபே என்ன செஞ்சது, துறப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் முஸ்லீம்கள் கொல்லப்படுறன்றது ஒரு பெரிய ஒரு முனாஃபிக்கள் அந்த இடத்துக்கு அப்படியே சட்டப்படி கொண்டு போனாங்க. அதை தள்ளிக்க நினைச்சாங்க முனாஃபிக்கள் கொண்டு போனாங்க. இதுதான் வரலாறு. அந்த நயவஞ்சக வரலாற்றில் நீங்களும் இப்போ என்ன செய்றீங்க, அதை உள்வாங்கப்படுறீங்க. எப்படி அந்த முனாஃபிக்குகள் சஹாபாக்களுக்கு எதிராக, அலிரலுக்கு எதிராக, உஸ்மான் ரலிக்கு எதிராக எல்லாம் திசை திருப்பப்பட்டார்களோ, திசை திருப்பினார்களோ, அதுக்குள்ளே நீங்களே என்ன செய்றீங்க, இப்போ அகப்பட்டுக்கிறீங்க. இந்த பழைய வரலாற்றில் பாருங்கள். ஃபமா ரதி அஹது மின்ஹும் கத்து பி கத்லிஹி, யாரும் அதை பொருந்திக்கொள்ளும். வலா அலிமு அன்னஹு யுராது கத்லுஹு, அவர் கொல்லப்படுகிறார் என்பதை அறிந்திருக்க ஒரு வரலாற்று ஆசிரியர், மிக திறமையான ஒரு அறிஞர், 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். لأنه لم يأتي منه شيء يبيح الدم الحرام, ஹராமான ஒரு ரத்தத்தை ஹலாலாக்குகின்ற எதுவும் உஸ்மான் ரலியல்லாஹு வழியாக என்ன செய்யலை, நடக்கலை. ஒத்தரவர் ஆட்சிக்காக கொலை செய்யலை, அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தார். அம்மா நிறைய பேருக்கு தெரியாதனால என்ன நினைக்கிறார், உஸ்மானில் பயந்து உள்ளுக்கு அரெஸ்ட் பண்ணி வெளியே போகாமல் ஆக்கி இருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. உஸ்மான் நினச்சிருந்தா ரைட், இப்போ என்ன செய்யணும், இவர்கள் எல்லாரும் வெளியேற்றணும், ஒரு யுத்தம் செய்யணும் என்று சொல்லியிருந்தால் சஹாபாக்களில் 2 பிரிவாக பைத்திருப்பாங்க. ஒரு குரூப் முஸ்லீம் கொலை செய்யலாமா என்ற அடிப்படையில் ஒதுங்கிப்பாங்க. இன்னொரு டீம் இல்லை, ஹலீஃபாவை பாதுகாக்கணும்னு செஞ்சுருப்பாங்க, எழும்பிப்பாங்க. 2 பிரிவாக என்ன செஞ்சிடும்,
பேத்துரும் பெரிய ஒரு ஃபித்னாவை அங்கே என்ன செஞ்சிடும் வந்துடும் என்ற நோக்கத்தால் என் காரணமாக ஒரு ரத்தம் என்ன செய்யக்கூடாது சிந்தக்கூடாது, நான் ஆட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன். அதாவது ஒரு நல்ல ஹலீஃபாவை நீக்குகின்ற முன் சுன்னத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்படுத்தவும் மாட்டேன். அதில் தான் உறுதியாக இருந்தாங்க. அப்போ பாருங்க, அம்மா கவுலு மன் கால், யார் சொல்லுகிறாரோ அன்னஹு ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன் அகாம மத்ரூஹன் அலா மஸ்பலத்தின், ஒரு குப்பைக்கு மேலே சலாசத்தி ஐயாம் 3 நாட்கள் வீசப்பட்டிருந்தார் என்று யார் சொல்கிறாங்களோ, ஃபகிஸ்புன் பஹ்துன், அப்பட்டமான பொய், வ இஃப்குன் அவதூறு, மௌதூன் இட்டு கட்டப்பட்ட ஒரு அவதூறு, வ தௌலீது மல்லா ஹயா அஃபி வஜ்ஹிஹி, முகத்தில் வெக்கங்கெட்டவனுடைய வார்த்தை இது, முகத்தில் வெக்கம் இல்லாதவன் ஏற்படுத்திவிட்ட ஒரு கதை இது. வ தௌலீது மல்லா ஹயா அஃபி வஜ்ஹி, முகத்தில் வெக்கங்கெட்டவன் எவன் இருக்கிறானோ அவன் ஏற்படுத்தி விட்ட வார்த்தை, இமாம் இப்னு ஹஸமோட வார்த்தை. பல் அதாவது குத்தில அஷியத்தன், ஈவினிங்கில் கொலை செய்யப்பட்டார். வதுஃபின மின் லைலத்திஹி ரதியல்லாஹு அன்ஹு, அதே இரவில் என்ன செஞ்சார், அடக்கப்பட்டார். ஷஹீத தஃப்னஹு, அவருடைய அடக்கத்தை தாயிஃபத்தும் மின சஹாபா, சஹாபாக்களில் ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள், அதில் கலந்து கொண்டார்கள். கலந்து கொள்ளாதவர்களுக்கு நியாயமான காரணங்கள் இருந்துச்சு. மக்கா போய்த்திருந்தாங்க, ஹஜ்ஜுடைய சீசன், துல்ஹிஜ்ஜா மாதம், சரியா, மக்கா போனவங்க இருந்தாங்க, இதை அறியாதவங்க இருந்தாங்க, பயத்தில் வெளியே வராமல் இருந்தாங்க, ஒரு முஸ்லீமோட கொலைக்கு நாங்களும் காரணமாகிருவோமே, சண்டை வருமே, இதுக்கு வராமல் இருந்தாங்க. எல்லாம் கோலத்தனம் பண்ணுறதில்ல, அவங்க பயந்தது பாவத்தை, அதை விளங்க சஹாபாக்களை விளங்கினா தான் இந்த பகுதியை விளங்கலாம். வஹும் ஜுபைர் பின் முத்தைம் வ அபுல் ஜஹம் இப்னு ஹைஃபா வ அப்துல்லா இப்னு ஜுபைர் வ முக்ரிம் இப்னு ஐயார் வ ஜமாஅ வ கைருஹும், இன்னும் பலர். ஹாதா மிம்மா லா யதமாதா ஃபீஹி அஹதும் மிம்மன் லஹு இல்மும் பில் அக்பார், செய்திகளை பற்றி அறிவிருந்த யாரும் இதில் வம்பு பிடிக்க மாட்டாங்க, விளக்கமுள்ளவர்கள் யாரும் இதில் விவாதம் செய்ய மாட்டார். வலகது அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்மி, அதாவது பிரம்மி அஜிசாதி கத்ல் குஃபார், இல்லை கொஞ்சம் எழுத்து பிழைகள் இருக்கு இந்த இதில். வலகது அமர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரம்மி அஜிசாதி கத்ல் குஃபார் மின் குரைஷ் யௌம பத்ரின் ஃபில் கலீப், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு பத்ரில் கொல்லப்பட்டவங்களை கூட ஒரு கிடங்கு தோண்டி என்ன செஞ்சாங்க, அதுக்குள்ளே வீச சொன்னார்கள். வால்க துராப அலைஹிம், அவர்களின் மண்ணை போட்டு மூடினாங்க. வஹும் ஷர்ரு ஹல்கில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் கெட்ட படைப்புகளாக இருந்தும் அவர்கள் அடக்கம் செஞ்சாங்க, ரசூலாங்க அவர்கள் அடக்கம் செஞ்சாங்க. வ அமர அலைஹிஸ்ஸலாம் அதாவது ஐயஹ்ஃபிர அஹாதீத, கிடங்குகள் தோண்டுமாறு சொன்னார்கள். கத்லா யஹூது குரைலா, பனு குரைலாவுடைய கோத்திரத்தை அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு அடக்கிறதுக்கு கிடங்கு தோண்டுமாறு சொன்னார்கள். வஹும் ஷர்ருமன் வாரத்துல் அர்ல், பூமி புதைச்சவர்களை அவர்கள் மிகவும் கெட்டவர்கள். ஃப முவாராத்துல் முஃமினி வல் காஃபிரி ஃபர்துன் அலல் முஸ்லிமீன், முஸ்லிமாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் அடக்கிறது முஸ்லீம்களோட கடமை, ஒரு முஸ்லீமுடைய கடமை, முஸ்லீமாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் அவனை அடக்க. ஃபகைஃப யஜூசு லிதாலிக்க, அதாவது ஃபகைஃப யஜூசு லிதி ஹயா இன் ஃபி வஜ்ஹிஹி, முகத்தில் வெக்கமுள்ள எவனுக்கு கூடும் ஐயன்சிப இலா அலியின், அலிக்கு இப்படி சொல்கிறது, அலிக்கு இப்படி சொல்கிறது, முகத்தில் வெக்கமுள்ள யார் சொல்லுவார், வஹுவல் இமாம், அவர் இமாம். வமன் மில் பதீனத்தி மின சஹாபா அன்னஹும் தரக்கு ரஜுலம் மையத்த முல்கம் பைன அதுஹுரிஹிம் அலா மஸ்பலத்தின் லா யுவாரோனஹு வலா நுபாலி முஃமினன் கானா உ காஃபிரன், காஃபிரா முஸ்லிமானு கணக்கெடுக்காமல் ஒரு குப்பைக்கு மேலே சஹாபாக்களும் அலி ரதியல்லாஹு அன்ஹுவும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாசாவை அதாவது வீசியிருந்தார்கள் என்றதை எந்த மூமின் ஏற்றுக்கொள்வான்? இது என்ன கதைன்னு கேட்குறாரு, வெக்கங்கெட்டவர்களுடைய வார்த்தை என்றார். சரியா, வலக்கின் அல்லாஹ் யபா இல்லா ஐயஃப்தஹல் கذாபீன பல்சினதி, இருந்தாலும் அல்லாஹு தாலா பொய்யர்களை அவர்களது நாவுகளால் மக்களுக்கு மத்தியில் அவமானப்படுத்த விரும்புகிறான். அவங்களோட நாக்காலே பொய்யர்கள் யார் என்பதை அல்லாஹ் அவமானப்படுத்த விரும்புகிறான். வலவு ஃபஅல ஹாதா அலியுன் லக்கானத் ஜர்ஹத்தன், இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்திருந்தால் மிகப்பெரிய விமர்சனமாக அன்றைக்கு அதை என்ன செஞ்சிருக்கும், ஒரு எலும்பி இருக்கும். லிஅன்னஹு லா யஹ்லு, அதாவது அதுக்கு பிறகு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன அப்படி செய்கிறதுன்றது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் என்று சட்ட ரீதியாக என்ன செய்கிறாரு, பேசிட்டு போகிறாரு. அதுக்கு பிறகு மறுபடி அதாவது என்னது, ஃபகைஃப யஜூசு ஐயன்சிப து ஹை, திருப்பி திருப்பி அவர் சொல்கிறது முகத்தில் வெக்கமில்லோ, முகத்தில் வெக்கமுள்ளவனுக்கு எப்படி கூடும், இலா அலியின் அன்னஹு தரக்க முஃமினன் மத்ரூஹன் மையித்தன் அலா மஸ்பலத்தின் லா யஅமுரு பிமுமாராத்திஹி அம் கைஃப யஜூஸு யதுன்னஹு பிஹி அன்னஹு அன்ஃபத அஹ்காம காஃபிரின் வஃபாஸிகின் அலா அஹ்லில் இஸ்லாமி மா அஹதுன் அஸ்வஅதனான் அலா அலியின் மின் ஹஉலாஇல் கதப அல் ஃபஜரா, அதாவது எப்படி ஒரு வெக்கமுள்ளவருக்கு முடியும், ஒரு முஃமினை குப்பைக்கு மேலே 3 நாள் அடக்காமல் அலி ரலியல்லாஹு வீசி வச்சுருந்தாங்கன்னு நம்புகிற நம்பிக்கை முகத்தில் வெக்கமுள்ள எவருக்கு முடியும் அப்படி என்று சொல்லி என்ன நிறைய ஆதாரங்களை, நிறைய விமர்சனங்களுடைய பகுதிகளெல்லாம் என்ன செய்கிறாரு, சொல்லிட்டு போகிறாரு. அதில் மிக முக்கியமான ஆதாரமாக சொல்கிறாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி ஹவாரிஜுகளோடையும் மற்ற மக்களோடையும் பொறுமையாக இருந்தாங்கன்றதை சொல்லி காட்டுறாரு. அதாவது அடுத்த முஸ்லீமை வெற்ற விஷயத்தில் எவ்வளோ பொறுமையாக இருந்தார்கள், எப்படி இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள் என்ற பகுதியெல்லாம் அழகாக என்ன செய்கிறார் சொல்லிட்டு, ஃபித்னாக்காரர்கள் எப்படி இந்த ஜமலை சிஃபினை மூட்டி விட்டார்கள், எப்படி வாழ் தூக்க வேண்டிய நிலைமைக்கு அலி ரலியல்லாஹு வந்தாங்க என்று அலி ரலியல்லாஹு வரலாற்று விஷயம். இந்த சஹாபாக்கள் எல்லாருமே ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, சந்திக்கிற விஷயத்தில், அதாவது 3 தண்டனை காரணமாக என்று வேறு விஷயத்தில் தண்டிக்கிற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தாங்க.
அப்படி கவனமாக இருந்ததுனால தான் பல விஷயத்தில் என்ன செஞ்சாங்க, அதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே வந்தது. உபைதுல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகன் உபைதுல்லா வந்து உமர் அவங்கள கொண்டதாக சொல்லப்படுகின்ற ஒருவரை கொண்டுட்டார் பேத்து தனியை. அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு தண்டனை கொடுக்கலன்னு ஒரு பெரிய பிரச்சனை என்ன செஞ்சு வந்துச்சு. அப்துல்லா இப்னு உமர் உபைதுல்லா இப்னு உமர் ஒருத்தர். சரியா, அந்த வரலாறு ஒரு சப்ஜெக்ட். அப்போ இந்த 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 சப்ஜெக்டுகளை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது இப்படி ஒரு அவதூறு சொல்லக்கூட நமக்கு உள்ளம் நடுங்குதில்லை, வெக்கம் வருவதில்லை அப்படின்னா இது வந்து ஒரு பாரதூரமான செய்தின்னு இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறாரு, மிக தெளிவாக சொல்கிறாரு. பொய்யருடைய அறிவிப்பண்டத்தை லிஸ்ட்டில் இவரையும் சேர்த்துக்கங்க. யார்? இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லா அவர்களையும் இப்போ 14வது நபராக என்ன செய்ய வேண்டிய, 15வது நபராக ஹிஷாம் இப்னு அம்மாரையும் சேர்த்தா சேர்க்க வேண்டிய அன்றைய காலத்து 5ஆம் நூற்றாண்டுக்கு முந்தியுள்ள ஆக்கள். எனவே இவ்வளவு செய்திகளும் மிகப்பெரிய ஆதாரம். இது பொய்யான செய்தி. இமாம் இப்னு ஹஸ்முடைய வார்த்தையை சொல்லி நம்ம இதை என்ன செய்கிறோம், முடிக்கிறோம். நினைக்கிட்டா ஹாதா இஃப்குன் வ ஜுனூனுன் முஹ்தலக்குன் பஹ்துன் பிலா ஷக்கின். இது ஒரு பைத்தியம், இது ஒரு அவதூறு, இது சந்தேகம் இல்லாமல் ஒரு என்ன அதாவது பச்சையாக இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்பதில் சந்தேகமே கிடையாதுன்னு அவரும் அறிவிப்பாளர் விமர்சனம் செய்கிறவர் தான். அறிவிப்பாளர்களோட செய்திகளை என்ன செய்கிறவர், அறிவிக்கிற ஒரு அறிஞர் தான். எனவே இந்த செய்தி இமாம் மாலிக்குடைய வழியாக சொல்லப்படுகின்ற இந்த செய்தி எனது பார்வையில் இமாம் மாலிக் வழியாக வந்ததுன்றதும் பலகீனம். இமாம் மாலிக் சொன்னார்னு வர செய்தி அதுவும் பலகீனம். ஆனால் அந்த பதினாக்குள்ளே போகலை. என்ன காரணம்னா, மௌலவி பிஜி அவர்களே பலகீனம்னு சொல்லிக்கிற அந்த செய்தியை. பலகீனம் என்று சொன்ன செய்தியை வச்சுக்கின்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டுகளவு இறக்கமற்றவர், அஹ்லுல் வேஷம் போடக்கூடியவர், உண்மையிலே இவர் அஹ்லுல் பைத்தே இல்லை, பொய்யாகத்தானே அஹ்லுல் பைத்துன்னு சொல்லிக்கொண்டார், உத்தமர், நடித்தார், வேடிக்கை பார்த்து கண்டிருந்தார் என்று இவ்வளவு அவதூறுகளையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த 2 விஷயங்களும் தான் காரணமாகிக்குது. இது கூட என்ன இவ்வளவு தெளிவான செய்திகளுக்கு பிறகு பொதுமக்களுக்கான ஒரு விஷயம். இப்போ இந்த அறிவிப்பாளர்கள் இந்த ஆய்வு இவெல்லாம் நீங்கள் தேவையில்லை. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தில் நம்பிக்கை என்ன, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர், இதில் சந்தேகமே இல்லை. அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர், இதில் யாரும் சந்தேகம் இல்லை, அவரும் சொல்லிக்கிறார். இப்போ எதுக்கு சொன்னாரோ தெரியா, அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர், கல்யாணம் முடிச்சதால இல்லை, கல்யாணம் முடிக்காமலே அவர் என்ன அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவ்வளவு தெளிவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு, உஹது இன்னும் உள்ள எல்லா யுத்தங்களையும் கலந்து கொண்ட சிறந்த நபி தோழராக இருக்கிற டைமில் அல்லாஹ் விரும்பக்கூடியவர், அவரும் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர் என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன ஒரு 4 ஹலீஃபாக்கள் மிக பிரதானமான ஹலீஃபாவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஷஹீதாக கொல்லப்பட்டார் என்ற சந்தர்ப்பத்தில் அவர் சொர்க்கவாதி என்று சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் தேவையா இந்த செய்தியெல்லாம்? நீங்கள் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை, பெரியதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் என்ன சொல்லலாம் தெரியாது. மௌலவி பிஜே ஒரு விஷயத்தை சொன்னார், மௌலவி முஜாஹித் அதுக்கு மறுப்பு சொல்லுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறு செய்தார்கள் அப்படின்னா தவறு தான், தவறு செய்திருந்தார்கள் அப்படின்னா அது தவறு தான், அது தெரியாது என்னென்று. அதோடு நம்ம நிறுத்திக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த செய்தியை பற்றிய முழுமையான தகவல் எங்களுக்கு தெரியாது. தவறு இல்லாமல் இருக்கலாம். அவர் தான் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர். இதில் மார்க்கத்தை பின்பற்றதுக்கு என்ன இருக்குது, இதில் மார்க்க ஃபிக்கு சட்டத்துக்கு என்ன இருக்குது, இதை தெரிஞ்சுக்கொள்றதுல என்ன இருக்குது அப்படி தானே சொன்னார் அவர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இதில் என்ன இருக்குது, யார் போகட்டும் யாருன்றது இதில் என்ன மார்க்கமிக்குன்னு கேட்டீங்க. இப்படி போகாமல் ஒரு பாவத்தை சம்பாதிச்சு கொள்ளணுமா? அஹ்லுல் பைத்தை விரும்புகிறது எங்களோட மஹப்பத்தில் ஒரு மார்க்க ரீதியான கடமைகளில் உண்டு இல்லையா? சஹாபாக்களை விரும்புகிறத போல அஹ்லுல் பைத்தை விரும்புகிறதும் என்னது மார்க்க கடமைகள் உண்டு. காரணம், இஸ்லாத்தை தந்து இஸ்லாத்தை சுமந்த அந்த நபியை வந்து கவர் பண்ணி சுற்றி இருந்தது சஹாபாக்கள்ண்டா அதே அளவில் சுற்றி இருந்தது அஹ்லுல் பைத். ஏன்னா குடும்பத்துடைய சப்போர்ட் மிச்சம் தேவை, குடும்பத்துடைய சப்போர்ட் என்ன மிச்சம் தேவை. ஏன் மற்றவர்கள்லாம் காபிர்களாக ஐக்கிற சந்தர்ப்பத்தில் அபூ லஹபுக்கு மட்டும் ஏன் வசனம் இறங்கிச்சு? குடும்பம் வேண்டா பொய்யா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ உண்மைக்கே சப்போர்ட் பண்ணலை. குடும்பம் இருந்தால் பொய்யா இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ உண்மைக்கே சப்போர்ட் பண்ணலைன்னு தான் தப்பத் ஏதா அபீ லஹபி ஒத்தப்பட்டு வசனம் இறங்கிச்சு. இல்லைன்னா அபூஜஹலுக்கும் மற்றவங்களுக்கு இறங்கலையே, அவனும் அதே வேலை செஞ்சவங்க தானே, அவங்களுக்கு இறங்கலையே. அஹ்லுல் பைத் என்ற சொல்லி கடுமையான தண்டனை. ரசூலான மனைவிமார்கள் ஸ்பெஷல் சட்டம் ஏன் அவங்க திருமணம் முடிக்கக்கூடாத மாதிரி சட்டங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் என்பதற்காக மார்க்க கடமைகள் இரட்டிப்பாக சுமந்தவர்கள், கஷ்டங்களை இரட்டிப்பாக சுமந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை மற்றவங்களை பகைச்சதை விட இவங்க யாராவது எதிர்த்தாங்கன்னா கடுமையாக பகைச்சாங்க ரசூலாங்க. என்ன காரணம்? நீ சப்போர்ட் பண்ண வேண்டிய இயற்கையா, அதாவது இயற்கையிலே நீ சப்போர்ட் பண்ண வேண்டியவன், நீ சப்போர்ட் பண்ணாமல் இருந்தது ரசூலா கூடுதலாக என்ன செஞ்சாங்க, பகைச்சாங்க. எனவே அஹ்லுல் பைத் விஷயத்தில் நீங்கள் இப்போ நடந்து கொண்ட இந்த முறை வந்து உண்மையிலே சொல்லப்போனால் தெளிவாக சொல்லணும்னா அருவருக்கத்தக்க ஒரு முறையில் என்ன செஞ்சுக்கிறீங்க, இதை நீங்கள் அணுகி இருக்கிறீர்கள். இதிலிருந்து நீங்கள் முழுமையாக என்ன செஞ்சீங்க, இதிலிருந்து தௌபா செய்யுங்கள், மீண்டு விடுங்கள். பொதுமக்கள் என்ன செய்யுங்கடா, இந்த செக்ஷனுக்குள்ளே அலிரல்ல பார்த்தா ரசூலாங்க சொன்ன செய்தியெல்லாம் தொகுத்தெடுங்க, சஹியான செய்தி என்ன அதோடு நின்றுங்க. நீங்கள் இந்த இதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. தவறு செய்ய மாட்டான்னு சொல்ல வேணாம். எல்லா நபித்தோழரும் தவறு செய்வாங்க, எல்லா நபித்தோடும் பிற செய்வாங்க. ஆனால் கெட்ட எண்ணத்தோட நயவஞ்சகமாக செயல்பட மாட்டாங்க, பொய்யா செயல்பட மாட்டாங்க, சட்டங்களுக்கு வேணுமென்று என்ன செய்ய மாட்டாங்க, முரண்பட மாட்டாங்க. சஹாபாக்கள் நீதியானவர்கள் சொல்கிற அதுதான். இல்லைன்னா அலிரனோட அறிவிப்பு எப்படி எடுக்கிறதுக்கு பின்னால் இப்படி சொன்னால் கட்டுகளவு இறக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு எப்படி எடுக்கிறது? இவ்வாறு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகாரி இமாம்
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உதாரணத்துக்கு சொல்கிறேன், உஸ்மான் அவர்கள் குப்பை மேட்டில் வீசிவிட்டு 3 நாள் ஒதுங்கி இருந்தார் புகாரி மாமனா, புகாரி மாமன் செய்தி அப்புறம் எடுப்புமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், சஹீல் புகாரி வாழ்ந்து அது சஹீல் புகாரி வைங்கள ஒரு மெச் பண்ணி வழங்கப்படுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஜனாசா தூக்கி வீசிட்டு அவர் என்ன செஞ்சார், 3 நாள் தொழுவிக்காமல் இருந்தார் இமாம் புகாரின்னா, அப்போ புகாரில் செய்தியெல்லாம் என்ன ப்ரோ பலகீனம் தானே? அப்போ அலி ரலியல்லாஹு செய்தி எப்படி செய்யாதுறதா ப்ரோ? சொர்க்கத்துக்கு நன்மாராக கூறப்பட்டவர் இப்போ இவ்வளவும் செய்வார்னா போய் சொல்ல மாட்டார்? அப்போ எல்லா கேள்வியும் வருமே. அப்போ அதனால் இது எல்லாம் அவதூறான விஷயங்கள், பொய்யான அது இது பலகீனம்னு சொல்லிட்டு இது ஆதாரம் காட்டுறீங்களே, எப்படி அந்த தராவியுடைய செய்திக்கு நீங்கள் அணுகுறீங்க? அதை விட டபுள் ட்ரிபிளாக அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை அணுகணுமா இல்லையா? அதுவும் ரசூலுல்லாஹால அதாவது உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர். எனவே இந்த நீங்கள் மெயின் ஆதாரம் வந்து எடுத்து வச்சது அது, துணை ஆதாரம் வந்து எடுத்து வச்சது இது, மற்ற எல்லாமே பலகீனம்ட்டார். வரலாற்றில் வரக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு தொடர்பான எல்லாம் பலகீனம். இதுதான் மெயின் ஆதாரம் சைதுல் முஸைப் வச்சார், அது பலகீனம் மட்டும் விளங்கப்படுத்திட்டோம். இது ஆதாரம் இல்லைன்னு அவரே சொல்லிவிட்டு சைட் சப்போர்ட்டு வைக்கிறேன்ட்டு கடுமையான ஆதாரம் மாதிரி என்ன செஞ்சார், இதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு போனார். இதையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், விளங்கப்படுத்திட்டோம். இதான் சுருக்கமானது. இதோட இந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறோம் நம்ம முடிக்கிறோம். அடுத்தடுத்த பகுதியில் அப்பப்போ தேவைப்படுகின்ற பொழுது இதனுடைய பகுதியில் நம்ம என்ன செய்வோம், ஜாயின் பண்ணிக்கிட்டே ஷாலா வருவோம். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.